हो। परमेश्वर महान है और वो सर्वशक्तिमान परमेश्वर है, क्योंकि प्रभु बहुत भला है। தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. நம்முடைய தேவன் சர்வ வல்லமையுள்ள தேவனாயிருக்கிறார். சர்வ வல்லமை தேவனை நம்ம மகிமைப்படுத்துவோமாக. मैं ये गीत बहुत बड़ा नहीं है, छोटा सा है, एक आदिवासी गीत है। இந்த பாடல் பெரிய பாடல் அல்ல, இது ஒரு ஆதிவாசிகள் பாடுகிற ஒரு பாடல். इस गीत को गाकर हम सीखेंगे और परमेश्वर की महिमा करेंगे। இந்த பாடலை நம்ம கற்றுக்கொண்டு தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோமாக. इस गीत के बोल है, हे यीशु बाबा मावन डूंगरा पवित्र आत्मा माकुन ही, मतलब कि हे परमेश्वर हमारे बीच में आ और तेरे पवित्र आत्मा को हमारे ऊपर उंडेल दे। இந்த பாடலுடைய அர்த்தம் இதுவாக உள்ளது. எங்கள் பரிசுத்த ஆவியானவரே எங்கள் மத்தியில் வாரும், எங்கள் மத்தியில் அசைவாடும் என்பது. और दूसरा उसका जो कड़वा है, बेगान निया पोरोदे इवुर किया उर, मतलब कि जहाँ 2 या 3 मेरे नाम से इकट्ठे होते हैं वहाँ पवित्र आत्मा उतर कर हमें आशीष देता है। எங்கு 2-3 பேர் தேவனுடைய நாமத்தினால் ஒருமித்து வாசம் செய்கிறார்களோ அந்த அவர்கள் மத்தியில் பரிசுத்த ஆவியானவர் இடைப்படுவார் என்பது 2வது பதமாகும். ये छोटा सा गीत जो हम आदिवासी लोग, हमारे जो जंगली एरिया में जो लोग हैं, उन लोग इस गीत को गाकर परमेश्वर की महिमा करते हैं। இந்த பாடலை ஆதிவாசி மக்கள் பாடி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தி கொண்டு வருகிறார்கள். इसके गीत को गाकर परमेश्वर की महिमा करेंगे। இந்த பாடலை பாடி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். हे यीशु बाबा मवान डूंगरा पवित्र आत्मा माकुन ही, हे यीशु बाबा मवान डूंगरा पवित्र आत्मा माकुन ही, Pegania porte iulki vamu agani mare ato nani asisti, Pegania porte iulki vamu agani mare ato nani asisti, Bakudi mata kuthi Bakudi प्रभु इस गीत के जरिए परमेश्वर सबको आशीष दे। இந்த பாடலை द्वारा தேவனுடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோமாக. आगे के समय में पास्टर के हाथ में देता हूँ, वो आके चलाएंगे। நான் இப்பொழுது பாஸ்டருடைய கரத்தில் இந்த நேரத்தை கொடுக்க விரும்புகிறேன். அவர்கள் மீது உள்ள காரியங்களை நடத்துவார்கள். Praise Lord. Hallelujah.
கரங்களை தட்டி அவருடைய நாமத்தை உயர்த்தலாம். ஆமென், ஆமென், அல்லேலூயா. இப்பொழுது நம்ம மத்தியில் இருக்கிற சபை ஈக்வாட் கடந்த 2024 வருடம் இந்த காருண்யா பகுதியில் ஒரு மீட்டிங்க்கு என்ன அழைச்சிருந்தாங்க மெசேஜுக்கு. ஸோ அவங்களுடைய குரூப் தான். அவங்க எல்லாரும் ஒரு நியர்லி அபவுட் 150 மெம்பர்ஸ் யூ கேம், ரைட்? 150 மெம்பர்ஸ், 150 பேர். நம்மெல்லாம் இங்கேருந்து ஒடிஷா போகிறதுக்கு ஒரு வாரம் என்னது போகிறதுக்கு 4000 ரூபா செலவுன்னு சொன்னாலே எல்லாரும் யோசிக்கிறீங்க. அவங்க கிட்டத்தட்ட ஒரு ஆளுக்கு 5000 ரூபாய்க்கு மேலே செலவு செய்து ட்ரெயினில் வந்து இங்கேருந்து ஊட்டிக்கு போய் ஊட்டியில் சுற்றி பார்த்துட்டு காருண்யா போய் காருண்யா சுற்றி பார்த்துட்டு அதுக்கப்புறமா காருண்யாவுடைய இன்னொரு பில்டிங் நம்ம காரமடை ரோட்டில் இருக்குது. அங்கே அந்த இடத்துல அந்த மீட்டிங்ஸ் அவங்க ஸ்டே பண்ணி அந்த இடத்துல தங்கி அவங்க என்ன பண்ணாங்க, அந்த இடத்துல கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தினாங்க. ஒரு கேம்ப் மாதிரி அவங்க போட்டு கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தினாங்க. ஸோ அதுக்கு அந்த ரெண்ட் கொடுக்கணும், கரண்ட் பில் கொடுக்கணும், சாப்பாட்டுக்கு கொடுக்கணும், இதெல்லாம் அவங்க பார்த்து என்னது மொத்தம் எத்தனை பேர் வந்தாங்க, எத்தனை பேர்? ஆமா, அதனால ஏப்ரல் மாசம் நம்மளும் போகும்போது ஆமா இருக்கிற 150 பேர் போடணும் அப்படின்னு சொல்லி நான் விரும்புகிறேன். அல்லேலூயா. கர்த்தர் நம்மை நடத்துவாராக. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். நான் நேரத்தை இழுக்க விரும்பல. So I would like to hand over to Pastor Abhay Gaikwad. He is so loving and so good and caring pastor. ஒரே ஒரு காரியத்தை one thing I just wanted to speak about. Okay, so இப்போ பாத்தீங்க அப்படின்னு சொன்னா கடந்த டிசம்பர் மாதம் அவருடைய வீட்டை வந்து காலி பண்ண சொல்லிட்டாங்க. எடை கூட்டத்துக்கு வந்தவங்க கிட்ட நான் சொல்லியிருந்தேன்னு நினைக்கிறேன். அவருக்கு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் வீடு அந்த இடத்துல ஊழியக்காரங்க அப்படிங்கிறப்போ யாருமே வீடு கொடுக்கறதற்கு ரெடியாக இல்லை. ஸோ என்ன பண்ணாங்க அப்படின்னு சொன்னால் வீடை காலி பண்ண சொல்லி அந்த ஓனர் சொன்னதும் அவங்க இப்போ வீடை காலி பண்ணி வேற ஒரு இடத்துக்கு மாறி இருக்கிறாங்க. அவங்களுக்கு இப்பொழுது சர்ச்சில் இருந்து ஒரு 4-5 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் ஒரு இடத்த ஒரு பிளாட்டை வந்து வாங்குவதற்கு கர்த்தர் உதவி செய்திருக்கிறார். வாங்குவதற்குனா அதை பேசி இருக்கிறாங்க. 1 சென்ட் நிலம் அது 3.5 லட்சம் ரூபா கேட்குறாங்க. அந்த 3.5 லட்சம் ரூபாயில 1.25 லட்சம் அவங்க கொடுத்துட்டாங்க. மீதி 1.25 லட்சம் கொடுக்கணும். இப்போ அந்த பணம் தேவை அவர்களுக்கு உண்டு. அதற்காக ஜெபிங்க. வேலை கர்த்தர் உங்களுடைய உள்ளத்துல ஏவுவாரானால் நீங்கள் அவருக்கு அதற்கான காரியத்தை நீங்க செய்யலாம். இப்போ அந்த தேவை இருக்கிறது. அதற்கு பிறகு அந்த இடத்துல அவங்க இதை செஞ்சதுக்கு அப்புறமா அந்த இடத்த கிரையும் பண்ணிட்டாங்க அப்படின்னா அக்ரிமெண்ட் எல்லாம் எதுவும் இல்லை, ரெடி கேஷ் தான். ரெடி கேஷோட பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சீக்கிரமா பண்ணா நல்லது, இல்லாட்டி வேற யாருக்காவது கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி அவங்க பேசியிருக்கிறாங்க. எனவே அந்த காரியத்தையும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். ஜெபிங்க, ஊழியருக்காக ஜெபிங்க. இந்த குடும்பம் அதற்கு பிறகு ஒரு ஷெட்டு போட்டு அந்த இடத்துல இருக்கலாம் அப்படின்னு முடிவு செய்திருக்கிறாங்க. கர்த்தர் அவர்களே நடத்துவாராக. எப்படியும் கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். இப்பொழுது we welcome Pastor Abhay Gaikwad for the word of God. அப்படியே கண்களை மூடி அப்படியே கர்த்தருடைய சமூகத்துல ஆண்டவரே நீர் என்னோடு பேசும் சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவரே நீங்க என்னோடு பேசும். Lord speak to me, Lord speak to me. கண்களை மூடுங்க பார்க்கலாம். Hallelujah, hallelujah, hallelujah. Thank you Lord. Yeshua तेरा ही नाम हे महान. Hallelujah. அப்படியே ஆராதிங்க பார்க்கலாம். இயேசுவே உங்க நாமமே உயரணும். அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், என்று மேன்மை அடையணும். பாடுவோம் அல்லேலூயா. உனக்கே வீராக
धन्यवाद प्रभु जी। प्यारे पिता, हम यीशु के नाम से आपके पास आते हैं அன்பின் பரலோக பிதாவே, இயேசுவின் நாமத்தினால் உம்முடைய பாதத்தில் வருகிறோம். प्रभु। इस समय हम प्रार्थना करते हैं पवित्र आत्मा का अधिकार हम में से प्रत्येक के जीवन में रहने पाए। இந்த வேளையில கூட நாங்கள் ஜெபிக்கிறோம் தேவனே, உம்முடைய ஆவியின் அபிஷேகம் இந்த இடத்துல அசைவாடும்படியாக. प्रभु मेरे जीवन का अधिकारी आप बन जाए। என்னுடைய ஜீவனுக்கு அதிகாரி நீங்க தான் அப்பா. प्रभु तेरे कलीसिया का अधिकारी आप बन जाए। இந்த சபையின் அதிகாரி நீங்க தான் அப்பா. प्रभु जो आप चाहते हैं वही हमारे बीच में होने के लिए हम प्रार्थना करते हैं। நீங்கள் என்ன செய்ய சித்தம் கொண்டிருக்கிறதோ இவர்கள் மத்தியில் செய்தோர்லும் தகப்பனே. और प्रभु सारी महिमा आपको देते हैं। எல்லா மகிமையும் உமக்கே நாங்கள் செலுத்துகிறோம். यीशु मसीह के नाम से मांगते हैं। இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம். आमेन। ஆமென். प्रेज द लॉर्ड। ஹalleluya. परमेश्वर का धन्यवाद हो सुंदर समय के लिए। தேவனுக்கு மகிமை உண்டாவதாக இந்த நல்ல நேரத்திற்காக. परमेश्वर ने हमको आपके बीच में लेकर आया है தேவன் என்னை கூட இந்த உங்கள் மத்தியில் கொண்டு வந்துள்ளார். और कल से हम एक उत्तम संगति में हैं। நேற்றைய தினத்திலிருந்து ஒரு நல்ல ஐக்கியத்தை தந்துள்ளார். प्रभु के महान दासों के लिए धन्यवाद। தேவனுடைய ஊழியக்காரர்களுக்காக தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறேன். पास्टर जेबेल के लिए धन्यवाद। பாஸ்டர் ஜெல்பின் பிரதருக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறேன். मेरी और उनकी मुलाकात ये प्रभु की योजना के अनुसार हुई। என்னை அழைத்ததற்கு நோக்கம் தேவன் அறிந்திருக்கிறார். हम लोग 2 साल पहले कोयम्बटूर में कारुण्य में हम लोग प्रोग्राम करना सोच रहे थे। நாங்கள் முதலாவதாக காருண்யாவிலே ஒரு ப்ரோக்ராம் நடத்துவதற்காக நாங்கள் யோசித்திருந்தோம். और हम सोच रहे थे कि वहाँ के कोई प्रभु का दास हमें मिले। நாங்கள் நினைத்தோம் அங்குள்ள ஏதாவது ஒரு தேவனுடைய தாசர் எங்களுக்கு கிடைப்பார் என்று. और मैं प्रार्थना कर रहा था कि प्रभु एक ऐसा दास मिला जिससे हम उनके द्वारा बहुत सारी तैयारी कर सके। நாங்கள் ஜெபித்தோம், எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஊழியர் கிடைப்பாரானால் நாங்கள் அவரோடு சேர்ந்து இணைந்து அந்த இடத்துல ஊழியம் செய்வோம் என்று. और एक दिन अचानक ஒரு நாள் திடீரென்று मेरा YouTube खुल गया நான் யூடியூபை திறந்தேன். और उसमें पास्टर का वीडियो मिल गया। அந்த சமயம் பாஸ்டர் வீடியோ எங்களுக்கு தென்பட்டது. और फिर पास्टर के नंबर भी वहाँ लिखे थे। அந்த இடத்தில் பாஸ்டருடைய நம்பரும் அந்த இடத்தில் காணப்பட்டது. और फिर पास्टर से मैं कांटेक्ट किया। அதற்கு பின்பாக நான் தேவனுடைய ஊழியரோடு நான் தொடர்பு கொண்டேன். और मुझे समझ में नहीं आ रहा था कि मैं जो बोल रहा हूँ वो उनको समझ रहा है या वो कुछ बोल रहे मुझे समझ रहा। நான் என்ன சொல்கிறேன் என்று அவருக்கும் புரியவில்லை, அவர் என்ன சொல்கிறார் என்று எனக்கும் புரியவில்லை. हमारी भाषा बिल्कुल अलग थी। எங்களுடைய பாஷை வித்தியாசமானதுதான். लेकिन प्रभु के आत्मा ने जो मैं बोलना चाहता था वो समझ गए। ஆனால் தேவனுடைய பரிசுத்த ஆவியானவரின் கிருபையினால நான் என்ன சொல்கிறேன் என்று அவர் புரிந்து கொண்டார். और मैं और मेरा छोटा भाई फिर एक बार उनके घर पर आए। நானும் என்னுடன் ஒருவருமா நாங்கள் அவர் வீட்டிற்கு வந்தோம். और उस दिन से प्रभु ने उनसे हमारे एक रिश्ता प्रभु यीशु मसीह में बांध दिया। அன்றைய தினமே எங்களுக்கு இருவருக்கும் இடையில நல்ல ஒரு ஐக்கியத்தை தேவன் தந்தார். और एक बहुत अच्छे प्यार करने वाला परिवार हमको यहाँ पर मिला, इसलिए प्रभु को बहुत धन्यवाद। நல்ல ஒரு அன்பு செலுத்துகிற ஒரு குடும்பத்தை தேவன் எங்களுக்கு தந்தார், அதுக்காக தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம். मेरे लिए, मेरी सेवकाई के लिए, मेरे परिवार के लिए प्रभु ने उनके मन में एक अच्छा बोझ दिया, इसके लिए मैं प्रभु का धन्यवाद करता हूँ। எனக்காக என் குடும்பத்திற்காக என்னுடைய ஊழியங்களுக்காக அந்த பாரத்தை இவர்களுக்கு தேவன் தந்திருக்க, அதுக்காக தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறேன். ये विश्वास करो कि हमारा परमेश्वर सदा हमारे लिए भला है। விசுவாசியுங்கள், நம்முடைய தேவன் என்றென்றுமே நம்மை நடத்த வல்லவராய் இருக்கிறார். हमारे जीवन में कोई भी बिना परमेश्वर के परमिशन बगैर कुछ भी नहीं होगा। நம்மளுடைய வாழ்க்கையில் தேவனுடைய அனுமதியின்றி எந்த ஒரு காரியம் நடைபெறாது. क्या बाजू वाले का हाथ मिलाकर बोल सकते हैं कि प्रभु मेरे लिए भला है? எத்தனை பேர் சொல்ல முடியும் என்னுடைய வாழ்க்கை தேவன் நல்லவர் என்று? बाजू वाले का हाथ मिलाकर, हाथ उठाकर नहीं, हाथ मिलाकर। பக்கத்துல இருக்கவங்க கையை பிடித்து சொல்லுங்க, தேவன் எனக்காக நல்லவராய் இருக்கிறார். थोड़ा ऊंची आवाज में बोलिए, प्रभु मेरे लिए भला है। தேவனுடைய வாழ்க்கையில் நல்லவராய் இருக்கிறார். प्रभु आपके लिए भला है। தேவன் உங்களுடைய வாழ்க்கையில் நல்லவராய் இருக்கிறார். थोड़ा समय हम लोग प्रभु के वचनों में से सीखेंगे। கொஞ்சம் நம் தேவனுடைய வார்த்தையை நம்ம கவனிப்போம். इस समय हम लोग निकालेंगे प्रेरितों का काम, அப்போஸ்தலருடைய நடபடிக்கை अध्याय 13 chapter 13 verse 22। 13வது அதிகாரம்
बाइबल बतलाती है இங்க பாருங்க, कि परमेश्वर ने शमूएल भविष्यवादी से बात किया பரிசுத்த ஆவியானவரே அந்த இடத்தில் பேசுகிறார். कि मुझे एक व्यक्ति मिल गया है எனக்காக ஒருவன் கிடைத்து விட்டான் என்று, और उसको राजा बनाना है. அந்த மனிதனை நான் ராஜாவாக்க வேண்டும். इजराइल में पहले एक राजा है. இஸ்ரவேல் தேசத்தில் முதலே ஒரு ராஜா இருந்தார். इजराइल में शाऊल नाम का एक राजा ऑलरेडी है. சவுல் என்கிற ராஜா முதலே காணப்படுகிறார் அந்த இடத்துல. अगर इतिहास को देखेंगे हम लोग, நம்ம அந்த சரித்திரத்தை பார்ப்போமானால், जब तक एक राजा मरता नहीं दूसरा राजा बनता नहीं. எதுவரைக்கும் ஒரு ராஜா மரிப்பாரோ இல்லாமல் அடுத்த ராஜா அந்த இடத்தில் ஏற்படுத்தப்படுவதில்லை. लेकिन शाऊल जिंदा था, फिर भी परमेश्वर ने शमूएल को दाऊद के घर में भेजा. இந்த இடத்துல பார்த்தோம்னா நம்ம சவுல் மரிப்பதற்கு முன்பாகவே தேவன் வந்து சாமுவேலை தாவீதின் வீட்டிற்கு அனுப்புகிறார். क्योंकि शाऊल राजा जो था, ஏனென்றால் சவுல் ராஜா वो परमेश्वर की सुनने वाला नहीं था. தேவனுடைய வார்த்தையை அவன் கேட்காதவனாக காணப்படுகிறான். पहले वो सुनता था, अभी वो सुनना पसंद नहीं किया. முதலாவது அவன் தேவனுடைய வார்த்தையை கவனிக்கிறவனாய் காணப்பட்டான், இப்பொழுது கவனிப்பதில்லை. और उससे परमेश्वर का मन खेदित हुआ, दुखी हुआ. அதனால் தேவனுடைய மன் மிகுந்த மனஸ்தாபம் உண்டாயிற்று. इसलिए परमेश्वर चाहता था कि उसके जगह एक सही राजा आ जाए. அதனாலே தேவன் நினைத்தார், இந்த இடத்தில் இந்த ராஜாவுக்கு பதிலாக ஒரு சரியான ஒரு ராஜாவை நான் ஏற்படுத்த வேண்டும் என்று. पूरे पृथ्वी पर परमेश्वर ने नजर घुमाया होगा. பூமி எங்கும் தேவனுடைய கண்கள் உலாவினது என்று பார்க்கிறோம். लेकिन एक ही लड़का प्रभु को मिला. எல்லாரும் மத்தியில ஒரே ஒருத்தர் தேவனுடைய கண்களுக்கு காணப்பட்டார். का नाम दावीद है. அந்த அந்த சின்ன சிறுவனுடைய பெயர் தாவீது தான். और वो जानवरों को चराने वाला है. அவன் ஆடுகளை மேய்க்கிறவனாய் காணப்பட்டான். परिवार में कम रहता था, लेकिन जंगलों में ज्यादा रहता था. அவன் குடும்பத்தில் ரொம்ப குறுகிய காலமே காணப்பட்டான், ஆனால் வனாந்திர வெளிகளில் அதிகமாய் காணப்பட்டான். रहकर वो जानवरों को चराता था. வனாந்திர வெளிகளில் காணப்பட்டு அவன் அந்த ஆடுகளை மேய்க்கிறவனாய் காணப்பட்டான். और जानवर को चराते चराते वो परमेश्वर में मगन हो जाता था. அவன் ஆடுகளை மேய்த்துக்கொண்டே தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறவனாக காணப்பட்டான். हर एक बात के लिए वो परमेश्वर की आराधना करता था. அவன் ஒவ்வொரு காரியங்களுக்காகவும் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தி ஆராதனை செய்கிறவனாக காணப்பட்டான். बाइबल बताती है, வசனம் இப்படியாக சொல்கிறது, परमेश्वर ने शमूएल जो भविष्यवादी था इजराइल का, தேவன் அவருடைய தீர்க்கதரிசியான சாமுவேலுக்கு அந்த இடத்தில் பேசுகிறார். उसे एक बात परमेश्वर ने बोला அவர் சாமுவேலிடம் ஒரு வார்த்தை அவர் சொல்கிறார், कि हिशै के पुत्र को तू राजा बनाना. ஈசாயின் புத்திரனை என்ன பண்ண ராஜாவாக அந்த ஏற்படுத்த வேண்டும் என்று அவர் சொல்கிறார். परमेश्वर एक बहुत अच्छे रीति से बोल रहे हैं, मुझे एक व्यक्ति मिल गया है. அந்த இடத்தில் தேவன் அருமையாக சொல்கிறார், எனக்காக ஒரு மனிதனை கண்டுபிடித்தேன் என்று. आज परमेश्वर हमको देखकर ऐसा बोलना चाहिए, मुझे एक कलीसिया मिल गई है. இன்று தேவன் நம்மை பார்த்து சொல்ல வேண்டும், எனக்காக ஒரு சபை கிடைத்தது என்று. मुझे मेरे लोग मिल गए हैं. எனக்காக என்னுடைய ஜனம் கிடைத்தது என்று. परमेश्वर बोल रहा है कि मुझे एक व्यक्ति मिल गया है. இந்த இடத்துல தேவன் சொல்கிறார், எனக்காக ஒரு மனிதனை நான் கண்டுபிடித்தேன் என்று. जो मेरी इच्छाओं को पूरा करेगा. யார் என்னுடைய சித்தத்தை நிறைவேற்றுகிறான். ये बहुत अच्छी बात लिखी कि वो परमेश्वर की इच्छा को पूरी करेगा. ரொம்ப ஒரு நல்ல விசேஷமான காரியம் என்னன்னா, யார் தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றுகிறார்கள் என்பது. दाऊद के बारे में परमेश्वर शमूएल को दो बात बता रहा है. தாவீதை பற்றி தேவன் இரண்டு காரியங்களை சொல்கிறார். पहली बात परमेश्वर बता रहा है कि जो मुझे मिल गया है वो मेरे मन के समान है. யார் எனக்காக கிடைத்தானோ அவன் என்னுடைய இருதயத்தை அறிந்தவன் என்று சொல்கிறார். और दूसरी बात बता रहा है कि वो मेरी इच्छाओं को पूरी करेगा. இரண்டாவதாக சொல்கிறார், இவன் என்னுடைய சித்தத்தை நிறைவேற்றுவான் என்று. प्रियो ध्यान दीजिए, हम लोग आखिरी समय में जिंदगी जी रहे हैं.
தேவனுடைய பிரிய ஜனமே நன்றாக கவனியுங்கள், நம்ம கடைசி நாட்களிலே வந்து விட்டோம். और परमेश्वर चाहता है कि हम उसके मन के समान हो जाएं। இன்று தேவன் இதற்காக ஆசைப்படுகிறார், நம் அவருடைய மனதை அறிந்தவர்களாக और காணப்படும்படியாக. परमेश्वर चाहता है कि हम उसकी इच्छाओं को पूरी करें। அது மட்டுமல்ல, தேவனுடைய சித்தத்தை நம்ம நிறைவேற்ற வேண்டும் என்பதை தேவன் விரும்புகிறார். दाविद के बारे में यह बहुत अच्छी उत्तम गवाही है। தாவீதை பற்றி நல்ல ஒரு சாட்சியங்கள் காணப்படுகிறது. हमारे भी जीवन के बारे में ऐसा ही परमेश्वर की गवाही होना चाहिए। நம்மளுடைய ஜீவன் நம்மளுடைய வாழ்க்கையை பற்றி இப்படியாக ஒரு சாட்சி உண்டாக வேண்டும். बाइबल बताती है परमेश्वर को ऐसा राजा ऐसी कलीसिया इन दिनों में चाहिए। வசனம் இப்படியாக சொல்கிறது, இப்படிப்பட்ட ஒரு ராஜா, இப்படிப்பட்ட ஒரு சபை தேவனுக்கு வேண்டும் என்று. जो परमेश्वर के मन के समान और प्रभु की इच्छा पूरी करे। யார் தேவனுடைய மனதை அறிந்தவர்களாக தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றுகிறார்கள் அவர்கள் வேண்டும் என்று. याद रखिए, हम लोग अंत के समय में जिंदगी जी रहे हैं। நம்ம இந்த கடைசி நாட்களில் அப்படிப்பட்டதான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். अंत के समय में हमको प्रभु के मन के समान बनना है और प्रभु की इच्छा पूरी करना है। இந்த இரவு வேளையிலே தேவனுடைய சித்தத்தை அறிய வேண்டும், और தேவனுடைய சித்தத்தை நாம் நிறைவேற்றுகிறவர்களாய் இருக்க வேண்டும். आज हम लोग दावीद के बारे में कुछ महत्वपूर्ण बातें सीखने वाले हैं। இன்று நாம் தாவீதை பற்றி ஒரு சில காரியங்களை கற்றுக்கொள்ள போகிறோம். और मेरी दिल से इच्छा है कि आप हर एक व्यक्ति परमेश्वर के वचन की तरफ अच्छा ध्यान दीजिए। என்னுடைய விருப்பம் இது, தேவனுடைய வார்த்தை ஒவ்வொருவரும் நன்றாக கவனிக்க வேண்டும் என்பது. हम जिसके बारे में सुन रहे हैं वो साधारण व्यक्ति नहीं है, वो परमेश्वर के मन का व्यक्ति है। நம்ம யாரை பற்றி இந்த நாட்களில் கேட்டுக்கொண்டிருக்கிறோமோ ஒரு சாதாரண ஒரு மனிதன் கிடையாது, தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றுகிற ஒரு மனிதனாய் காணப்பட்டான். निकालेंगे हम लोग पहला सैमुएल முதலாம் சாமுவேல் 21 अध्याय 21ஆம் அதிகாரம் वचन 10 10வது வசனம். और ये अध्याय निकाल के रखिए। हाँ, अब थोड़ा हिंदी में बताइए। नहीं, उन्होंने जो बोला वही बताइए। उस दिनों में दाऊद ने उठकर साउल के पास गया था, कात राजा के पास। नहीं, ऐसा नहीं लिखा है, वहां पर ऐसा लिखा है दावीद डर गया और दावीद भाग गया। पढ़िए, मैं भाई बोल रहा हूं जैसा இந்த இடத்துல இப்படியாக சொல்கிறது, தாவீது பயந்து ஓடினான் என்று சொல்லப்படுகிறது. अभी बाजू वाले का हाथ में लगाकर बोलो, दावीद डर गया, दावीद भाग गया। இப்பொழுது பக்கத்துல இருக்கவங்க கையை பிடிச்சு சொல்லுங்க, தாவீது பயந்து தப்பி ஓடிட்டான். एक बात ध्यान दीजिए, थोड़ा भाषा का प्रॉब्लम होगा। பாஷை வந்து உங்களுக்கு புரிவதற்கு கஷ்டமாக காணப்படும். शायद मैं जो बोलना चाहता हूं बहन वो नहीं बोलेगी, लेकिन एक बात ध्यान रखो, हम परमेश्वर के आत्मा के नीचे रहेंगे, प्रभु का आत्मा हमको हर बात समझा देगा। நான் எதை சொல்ல வருகிறேனோ அதை சகோதரி சொல்ல முடியாமல் போக முடியும், ஆனால் தேவனுடைய ஆத்மா நம்ம மத்தியில் கிரியை செய்கிறவராய் காணப்படுகிறார். प्रभु सब भाषाओं को जानता है। நம்முடைய परमेश्वर எல்லா பாஷைகளையும் அறிந்தவராய் காணப்படுகிறார். अगर मैं हिंदी में भी बोलूंगा, प्रभु आपको आपकी भाषा में सिखा देगा। நான் हिंदीல நான் பேச முடியாட்டி தேவன் உங்களுடைய பாஷை எனக்கு கற்றுக் கொடுப்பார். अभी यहाँ पर ऐसा लिखा है, இப்பொழுது இந்த இடத்தில் இப்படியாக எழுதப்பட்டுள்ளது, शाऊल डर गया, शाऊल भाग गया। சவுல் பயந்து ஓடிவிட்டான் என்று சொல்லப்படுகிறது. दावीद डर गया, दावीद भाग गया। தாவீதுனே பயந்து அந்த இடத்தில் தப்பி ஓடினான் என்று காணப்படுகிறது. अभी बाइबल बतलाती है, இப்பொழுது வேதம் இப்படியாக சொல்கிறது, दावीद शाऊल से डर गया। தாவீது சவுலை பார்த்து பயந்தான் என்று. अभी शाऊल से डरने का कारण क्या है? இப்பொழுது தாவீது சவுலை பார்த்து பயப்படுவதற்கான காரணம் என்ன? जब परमेश्वर ने दावीद का अभिषेक किया, எப்பொழுது தேவன் தாவீதை அபிஷேகம் செய்தாரோ उसने सबसे पहला एक युद्ध लड़ा। அந்த நேரத்தில் முதலாவது ஒரு யுத்தம் நடைபெற்றது. गोलियत नाम के व्यक्ति को दावीद ने मार दिया। கோலியாத்தை இயேசுவின் நாமத்தினாலே தாவீது வீழ்த்தினான். जब गोलियत युद्ध करने के लिए आया था इस्राएलियों से, எப்பொழுது கோலியாத்னு இஸ்ரவேல் ஜனங்களோட யுத்தம் பண்ண வந்தானோ, तो शाऊल वहां का राजा डर गया था। அந்த நேரத்தில் சவுல் ராஜா அந்த இடத்தில் பயந்து கொண்டான். और कोई भी व्यक्ति ऐसा नहीं था जो गोलियत को मारे।
அந்த இடத்துல இப்படியாக ஒரு மனிதன் இல்லை கோலியாத்துடன் युद्ध करने के सिर्फ एक लड़का परंतु ஆனால் ஒரே ஒரு சிறுவன் एक लड़का सिर्फ तैयार था அந்த இடத்துல அந்த ஒரே ஒரு சிறுவன் வந்து தயாராக காணப்பட்டான் उसका नाम दावीद था அவனுடைய பெயர் இப்படியாக அவன் பெயர் தாவீது गोलियत बहुत ऊंचा व्यक्ति है கோலியாத் மிகவும் உயரமான மனிதன் और दावीद बिल्कुल बहुत छोटा व्यक्ति है ஆனால் தாவீது மிகவும் சிறிய மனிதன் अगर ऐसा संसार के रूप में देखा जाएंगे உலக பிரகாரமாக हम लोग பார்ப்போமானால் तो दावीद मार ही नहीं सकता गोलियत को தாவீது கோலியாத்தை வீழ்த்த முடியாதுதான் लेकिन बाइबल बतलाती है ஆனால் வேதம் இப்படியாக சொல்கிறது कि दावीद ने गोलियत को मार दिया தாவீது கோலியாத்தை வீழ்த்தினான் என்று और जब गोलियत को दावीद ने जब गोलियत को मार दिया எப்பொழுது தாவீது வந்து கோலியாத்தை வீழ்த்தினானோ तो शाऊल ने खुशी से அந்த நேரத்தில் சவுல் மிகவும் சந்தோஷப்பட்டு अपनी लड़की उसके साथ शादी कर लिया அவர் தன்னுடைய மகளை அவனுக்கு திருமணம் செய்து கொடுத்தான் ध्यान में रखिए सारे जवान लड़के लड़कियां எல்லா வாலிப பசங்க பிள்ளைகளும் ரொம்ப கவனமா இருங்க सारे जिनका शादी नहीं हुआ वो अच्छे से ध्यान से सुनिए யார் யாருக்கு இனி கல்யாணம் ஆகலையோ அவங்க ரொம்ப கவனமா காணப்படுங்க आप परमेश्वर के अभिषेक के नीचे आ जाएंगे இப்பொழுது தேவனுடைய அபிஷேகத்துக்கு கீழாக நம்ம வந்து விடுவோம் परमेश्वर आपका जो विवाह है वो ऊंचे लेवल वालों के साथ करेगा உங்களுடைய திருமணத்தை தேவன் நல்ல ஒரு உயர்ந்த ஸ்தானத்திலே செய்து தருவார் एक चरवा एक जानवरों को चराने वाला कभी सपने में सोच नहीं सकता कि राजा की लड़की से उसका विवाह हो जाएगा ஒரு ஆடு மேய்க்கிறவன் அவன் நினைத்து கூட பார்க்கவில்லை ராஜாவின் மகளோடு எனக்கு திருமணம் நடக்கும் என்று लेकिन जो परमेश्वर के साथ चलता है ஆனால் யார் தேவனோடு செல்கிறார்களோ उसके लिए कुछ भी हो सकता है அவர்களுக்காக எல்லாம் நடைபெறும் जवान बच्चों आप प्रभु के साथ चलेंगे வாலிப பிள்ளைகள் தேவனோடு நடப்பீர்களானால் आपके साथ कुछ भी होगा உங்களோடு எல்லாவற்றையும் தேவன் செய்து நிறைவேற்றுகிறவராய் காணப்படுவார் अभी शादी हो गई है இப்பொழுது திருமணம் முடிந்தது और शाऊल और दावीद बहुत अच्छे मित्र हो गए இப்பொழுது சவுலும் தாவீதும் நல்ல ஒரு நண்பர்கள் ஆகிவிட்டனர் ससुर और दामाद की जोड़ी बहुत जबरदस्त हो गई है மாமனார் और மருமகன்கிற நல்ல ஒரு உறவுக்குள் வந்து விட்டார்கள் लेकिन एक दिन ஆனால் ஒரு நாள் शाऊल थोड़ा अपने लोगों में घूमने के लिए गया சவுல் தன்னுடைய ஜனங்களை பார்க்கும்படியாக கடந்து और சென்றான் जैसे लोगों ने शाऊल को देखा எப்படி ஜனங்கள் சவுலை பார்த்தார்கள் पहले लोग बोलते थे महाराज की जय हो முதலாவது அவர்கள் இப்படியாக பார்த்த சவுல் வாழ்க என்று लेकिन अब लोग दूसरा गाना गा रहे हैं ஆனால் இப்பொழுது அப்படி சொல்வது இல்லை अभी शाऊल को देखकर महाराज की जय होने गाना गा रहे हैं இப்பொழுது சவுலை பார்த்து சவுல் வாழ்க என்று சொல்வதில்லை वो ये गाना गा रहे हैं இப்படியாக ஒரு பாடல் பாடுகிறார்கள் कि शाऊल ने मारा हजारों को दावीद ने मारा लाखों இப்ப சவுல் கொண்டது 1000 தாவீது கொண்டது 10000 என்று அவர்கள் பாட ஆரம்பித்தார்கள் ये गाना सुनने के लिए बहुत अच्छा लग रहा था இந்த பாடலை கேட்கும்போது நன்றாகத்தான் இருக்கிறது लेकिन ये गाने के एक एक शब्द शाऊल के हृदय को पंच मार रहे थे ஆனால் இந்த பாடலின் ஒவ்வொரு வரிகளும் ஒவ்வொரு வார்த்தையும் சவுலின் இருதயத்தை குத்த ஆரம்பித்தது उसे लगा कि ये मेरा दामाद है दाऊद लेकिन ये लोग मुझे उससे नीचे समझ रहे हैं ஆனால் தாவீது என்னுடைய மருமகன் இவனுக்கு கீழாக என்னை கொண்டு சென்றார்களே இந்த ஜனங்கள் என்று நினைக்கிறான் शाऊल के अंदर दावीद के प्रति एक बहुत गंदा जलन आ गया இப்பொழுது சவுலுக்கு தாவீதின் மேலாக ஒரு பொறாமை உண்டாயிற்று शाऊल सोचने लगा சவுல் யோசித்துக் கொண்டே இருக்கிறான் कि अगर दावीद को और ज्यादा मैं मेरे साथ रखूंगा தாவீதை இன்னும் நான் என்னோட கூட வைத்திருப்பேன் ஆனால் तो लोग दावीद को ही राजा बना लेंगे இவர்கள் தாவீதை ராஜாவாக்கி விடுவார்கள் என்று लेकिन मैं ही राजा बनना चाहता हूँ ஆனால் நானே ராஜாவாக காணப்பட வேண்டும் मेरे ही बच्चे राजा बनना चाहिए என்னுடைய பிள்ளைகளே ராஜாவாக இருக்க வேண்டும் ये नफरत இந்த விரோதம் शाऊल के अंदर दावीद के प्रति आ गई சவுலுக்கு தாவீதின் மேலாக இப்படிப்பட்டதான ஒரு விரோதம் உண்டாயிற்று और बाइबल बताती है ஆனால் வேதம் இப்படியாக சொல்கிறது अनेक बार பலமுறை अनेक बार பலமுறை शाऊल
दावीद को मारने का योजना बना रहा है। சவுல் தாவீதை முறியடிப்பதற்காக அவனை கொன்று விடுவதற்காக அவன் யோசனைகளை उस உண்டாக்கினான். पर आक्रमण कर रहा है। அவன் கடைசியாக அருகாமையில் வந்து அவனை முடிப்பதற்காக யோசிக்கிறான். दावीद बहुत परेशान हो गया है। இப்பொழுது தாவீதுக்கு மிகுந்த கஷ்டங்கள் உண்டாயிற்று. बहुत थक गया है। இப்பொழுது அவன் டயர்ட் ஆயிட்டான். अभी दावीद ने सोचा, இப்பொழுது தாவீது இப்படியாக நினைத்தான், अगर मैं शाऊल के साथ ज्यादा समय रह गया இப்பொழுது நான் சவுலோடு அதிக நேரம் இருப்பேனானால் तो शाऊल मुझे मार डालेगा। சவுல் என்னை கொன்று விடுவான் என்று. इसलिए बाइबल बताती है இப்பொழுது பைபிள் இப்படியாக சொல்கிறது, दावीद डर गया और दावीद भाग गया। தாவீதினை பயந்து தப்பியோடினான் என்று. बहुत बार मसीह जीवन में பலமுறை கிறிஸ்தவ வாழ்க்கையில் हमारे जीवन में भी ऐसा ही अलग अलग प्रकार के डर आ जाते हैं நம்முடைய வாழ்க்கையிலும் இப்படிப்பட்டதான பயங்கள் வந்து விடுகிறது. और हम हमारे स्थान को छोड़कर अलग चले जाते हैं நாம் நம்மளுடைய இடத்தை விட்டுவிட்டு மறு இடத்திற்கு சென்று விடுகிறோம். क्योंकि हम बहुत बेचैन हो जाते हैं। ஏனென்றால் நாம் மிகுந்த வியாகுலத்திற்காக மத்தியில் வந்து விடுகிறோம். शायद कोई व्यक्ति का डर हमारे जीवन में आता होगा। ஒரு மனிதனுடைய பயம் நமக்குள் அந்த வந்து விடுமே ஆனால், शायद कोई परिस्थिति का डर हमारे जीवन में आता होगा ஏதாவது ஒரு சூழ்நிலை பற்றிதான பயம் நம்மிடம் வந்து விடுமே ஆனால், और हम डर जाते और हम भी भाग जाते हैं। நாம் பயந்து அந்த இடத்தை விட்டு ஓடி விடுகிறவர்களாய் காணப்படுகிறோம். बाइबल बताती है दावीद डर गया, दावीद भाग गया। வேதம் இப்படியாக சொல்கிறது, தாவீது பயந்து அந்த இடத்தை விட்டு தப்பி ஓடினான் என்று. अभी बाइबल बताती है இப்பொழுது பைபிள் சொல்கிறது, दावीद साधारण व्यक्ति नहीं है। தாவீது ஒரு சாதாரண மனிதன் இல்லை. दावीद परमेश्वर के मन के समान व्यक्ति है। தாவீது பரமேஸ்வர் की மனதை அறிந்தவனாக காணப்படுகிறான். परमेश्वर की इच्छा पूरी करने वाला व्यक्ति है। தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றுகிறவனாய் காணப்படுகிறான். लेकिन जो परमेश्वर की इच्छा पूरी करने वाला व्यक्ति है, யார் தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றுகிறார்களோ उसके जीवन में डर आ गया। அவனுடைய வாழ்க்கையிலே அந்த பயம் வந்து விடுகிறது. मतलब एक शूरवीर व्यक्ति डरपोक बन गया। இப்பொழுது பராக்கிரமசாலியான அந்த ஒரு மனிதன் பயந்தவனாக காணப்படுகிறான். और बाइबल बताती है இப்பொழுது வேதம் இப்படியாக சொல்கிறது, कि दावीद ने शाऊल का घर छोड़कर दूसरे राजा के पास चला गया। தாவீது சவுலுடைய இடத்தை விட்டுவிட்டு வேறொரு ராஜாவின் இடமாக சென்று விடுகிறான் என்று. वचन 12 पढ़िए। 12வது வசனத்தை படிப்போம். 21 अध्याय और 12 वचन। 1 सैमुएल चैप्टर 21 वर्स 12। हाँ, अभी ध्यान से सुनिए। இப்பொழுது கவனமாக கேளுங்கள். शाऊल का घर छोड़ दिया சவுலுடைய வீட்டை விட்டு விட்டான், क्योंकि वो डर गया था। ஏனென்றால் அவன் பயந்து விட்டான். अभी वो दूसरे राजा के पास गया। இப்பொழுது வேறொரு ராஜாவிடம் வந்து விட்டார். ऐसा लिखा है आकीश के राजा के पास गया। ஆகீஸ் के ராஜாவின் இடத்தில் வந்து விட்டான் என்று. आगे ஆகீஷ் आकीश। और वहां पे लिखा है वो अत्यंत भयभीत हो गया। அவன் இன்னும் அதிகமாக பயந்து விட்டான் என்று. बरोबर है? समझ गए आप सिस्टर का? अभी ध्यान दीजिए। இப்பொழுது கவனியுங்கள். शाऊल के पास वो डर गया था, சவுலிடம் அவன் பயந்து விட்டான். लेकिन आकीश राजा के पास जाने के बाद ஆனால் ஆகீசின் ராஜாவிடம் சென்ற பின்பு वो अत्यंत डर गया। இன்னும் அதிகமாய் அவன் பயந்து விடுகிறான். अभी डर गया और अत्यंत डर गया में फर्क பயந்து விட்டான், இன்னும் அதிகமாக பயந்து விட்டான். இதற்கு இடையில் அநேக வேறுபாடுகள் காணப்படுகிறது. क्या है? फर्क क्या है? இது என்ன வித்தியாசம் காணப்படுகிறது? ज्यादा डर गया, पहले थोड़ा डर गया, முதலாவது கம்மியா தான் பயந்தான், अभी ज्यादा डर गया। இப்ப அதிகமா பயந்து விட்டான். अभी ऐसा हाथ कीजिए, இப்ப எப்படியாவது கையை வைங்க எல்லாரும். बोलिए डर गया, பயந்துட்டான், अत्यंत डर गया, இப்ப அதிகமா பயந்துட்டான். பயந்துட்டான், ரொம்ப பயந்துட்டான், பயந்துட்டான், ரொம்ப பயந்துட்டான்.
अभी पहले डर आ गया था, முதலாவது பயம் வந்து விட்டது. अभी अत्यंत डर आ गया है। இப்போ இன்னும் அதிகமான பயம் வந்து விட்டது. अभी अत्यंत डर इसके जीवन में क्यों आ गया है? இப்போ ஏன் இவ்வளவு அதிகமான பயம் அவனுடைய வாழ்க்கையில் வந்தது? जैसे शाऊल दाऊद को मारना चाहता था, எப்படி சவுல் ने தாவீதை வந்து கொன்றுவிட நினைத்தானோ, वैसे ही आकीश का राजा भी दाऊद को मारना चाहता था। அப்படியே ஆகீசின் ராஜாவும் தாவீதை கொல்லும்படியாக நினைவு கொண்டான். क्योंकि गोलियत का वो रिश्तेदार है, ஏனென்றால் அவன் கோலியாத்தின் உறவின் முறையானவன். इसलिए गोलियत को मारने वाला दाऊद को आकीश राजा मारना चाहता है। இஸ்ரவேல் ஜனங்களை முடிப்பதற்காக நினைத்த கோலியாத்தை முடித்த தாவீதை கொன்று விடும்படியாக ஆகீசின் ராஜா நினைத்தான். लेकिन बाइबल बतलाती है, ஆனால் வேதம் இப்படியாக சொல்கிறது, शाऊल के घर को छोड़कर, वो डर के मारे शाऊल का घर छोड़ दिया, அவன் பயந்து சவுலின் வீட்டை விட்டு வெளியே வந்தான். अपनी जान बचाने के लिए वो आकीश राजा के इलाके में चला गया। தன்னுடைய ஜீவனை அவன் காப்பாற்றிக் கொள்ளும்படியாக ஆகீசின் ராஜாவிடம் வந்தான். लेकिन वहां की स्थिति और अधिक डराने वाली थी। ஆனால் அங்குள்ள சூழ்நிலை இன்னும் அதிகமாக அவனை பயமுறுத்தியது. चर्च ध्यान से सुनिए, சபை மிகவும் கவனமாக கேளுங்கள். हम जब एक स्थान को छोड़ते हैं, நம்ம எப்பொழுது ஒரு இடத்தை விட்டு செல்கிறோமோ, हमको लगता है कहीं और जाकर हम बच जाएंगे, सुरक्षित हो जाएंगे। நான் இன்னொரு வேறு இடத்தில் சென்று நான் நல்லபடியாக நின்று விடுவேன் என்று நான் நினைக்க ऐसा नहीं होता है, ஆனால் அப்படியாக இல்லை. उससे भी भयानक दुख और तकलीफ आगे होती है। எந்த இடத்தை விட்டு நம்ம சென்றோமோ அதை விட அதிகமான வேதனைக்குள்ளாக நம்ம காணப்படுவோம். அந்த दाऊद இடத்தில் के जीवन में और भयानक डर आ गया। தாவீதுனுடைய வாழ்க்கையிலும் இப்படிப்பட்ட அதிகமான பயம் அவனுடைய வாழ்க்கையில் உண்டாயிற்று. अभी बाइबल बताती है, இப்பொழுது வேதம் சொல்கிறது, आकीश राजा के जो सैनिक लोग थे, ஆகீசின் ராஜாவின் சேனையானது उन्होंने दाऊद को पहचान लिया தாவீது எந்த இடத்தில் காணப்படுகிறான் என்று அவனை கண்காணித்துக் கொண்டிருந்தது. और सैनिकों ने राजा को बताया அந்த சேனையானது ராஜாவிடம் சொல்லியது, कि हमारे इलाके में दाऊद आ गया है, நம்மளுடைய தேசத்திற்குள்ளாக தாவீது வந்து விட்டான் என்று. हम आपको दाऊद से मिलाते हैं, दाऊद को आपके पास लेकर आते हैं, நாங்கள் உம்மை தாவீதிடம் சேர்க்க வருகிறோம், கொண்டு வருகிறோம் என்று. फिर आप दाऊद को मार सकते हैं। நாங்கள் கொண்டு வந்த பின்பாக நீர் தாவீதை கொண்டு விட முடியும் என்று. राजा बहुत खुश हो गया, ராஜா இப்பொழுது மிகவும் சந்தோஷப்படுகிறான். उसने बोला दाऊद को मेरे पास लेकर आओ। அந்த ராஜா இப்படியாக சொல்கிறான், தாவீதை என்னிடத்தில் சீக்கிரம் கொண்டு வாங்கள் என்று. दाऊद को मालूम हो गया कि अब मैं राजा के पास जाने के बाद இப்பொழுது தாவீதுக்கு தெரிந்து கொண்டான், நான் ராஜாவிடம் செல்ல போகிறேன் என்று. मुझे राजा मार डालेगा। நான் அந்த ராஜாவிடம் போனேன் என்றால் அவன் என்னை கொன்று விடுவான் என்று. दाऊद बहुत डर गया, இப்பொழுது தாவீது மிகவும் பயந்து விட்டான். लेकिन उसने अपने दिमाग को लगाया। ஆனால் அவன் அவனுடைய மனதை செலுத்துகிறான். அந்த இடத்துல बाइबल बताती है வேதம் இப்படியாக சொல்கிறது, कि दाऊद पागल व्यक्ति के समान आचरण करने लगा। அவன் பைத்தியக்கார வேஷம் அணிந்தவனை காணப்படுகிறான். बिल्कुल पागल व्यक्ति दिख रहा है, அவனை பார்க்கும்போது பைத்தியக்காரனை போல காணப்படுகிறான். शायद फटे पुराने कपड़े पहन लिया होगा, அவன் கிழிந்த துணிகளை போர்த்தி கொண்டிருப்பான் என்று நினைக்கிறேன். उसके मुंह से थूक निकल रहा है, அவனுடைய வாயிலிருந்து இந்த எச்சி வடிகிறது. वो नखून से दरवाजे को खींच रहा है। அவன் கைகளால் இந்த கதவுகளை திறக்கிறான். दाऊद पागल नहीं है, लेकिन पागल होने का नाटक कर रहा है। அவன் பைத்தியக்காரன் இல்லை, ஆனால் பைத்தியக்காரனை போல நாடகம் ஆடுகிறான். और दाऊद को सब लोग पकड़कर आकीश राजा के पास ले गए। ஆனால் ஜனங்கள் அவனை பிடித்து ஆகீசின் ராஜாவிடம் கொண்டு வந்தார்கள். सब लोग बोल रहे थे ये दाऊद है, எல்லாரும் சொல்கிறார்கள் இவன் தான் தாவீது என்று. लेकिन दाऊद इतना सुंदर एक्टिंग किया, ஆனால் தாவீது இந்த இடத்தில் மிகவும் அருமையாக நாடகம் ஆடினார். बहुत सुंदर एक्टिंग किया। மிகவும் அருமையான நாடகம் ஆடினார். उसके एक्टिंग को देखकर राजा ने बोला, அவனுடைய நாடகத்தை பார்த்து ராஜானே சொன்னார், हमारे शहर में நம்மளுடைய இந்த தேசத்திலே पागल की कमी है क्या, பைத்தியக்காரர்கள் குறைவுபட்டு விட்டார்கள் என்று. कि इसको और पकड़ कर लेकर आए। இன்னும் இவனை பிடித்து கொண்டு வாருங்கள் என்று. अब वचन को पढ़े, वचन 13 13வது வசனம். पढ़िए। बाइबल बतलाती है வேதம் இப்படியாக वो சொல்கிறது, पागल का एक्टिंग करने लगा। அவன் பைத்தியக்காரனை போல நாடகம் ஆடினான் என்று. दाऊद परमेश्वर के मन के समान है,
தாவீது தேவனுடைய மனதை அறிந்தவனாய் காணப்படுகிறான். परमेश्वर की इच्छा को पूरी करना है, தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றுகிறவனாய் लेकिन காணப்படுகிறான். उसके जीवन में कुछ भी अच्छा नहीं हो रहा है. ஆனால் அவனுடைய வாழ்க்கையில் எதுவும் நன்றாக நடைபெறுவதில்லை. पहले डर गया, முதலாவது பயந்தான், फिर अत्यंत डर गया, பின்பு இன்னும் அதிகமாய் பயந்தான். और अब पागल का एक्टिंग कर रहा है. இப்பொழுது பைத்தியக்காரனை போல நாடகம் ஆடுகிறான். कलीसिया ध्यान से सुनिए, சபை நன்றாக கவனிக்க வேண்டும். बहुत बार हमारा जीवन जो होता है, அதிக நேரம் நம்முடைய வாழ்க்கை இப்படியாக நடைபெறுகிறது. हमारा जीवन भी एक एक्टिंग से भरा हुआ रहता है. நம்முடைய வாழ்க்கை நாடகம் போல மாறி விடுகிறது. कलीसिया आज सही अभिषेक में या सही आशीष में चल रही नहीं है. தேவனுடைய சபை சரியான ஒரு அபிஷேகத்திலும் சரியான ஒரு ஆசீர்வாதத்துக்குள்ளும் நடந்து செல்வதில்லை. इस दुनिया में दो प्रकार के अभिषेक हैं. இந்த உலகத்திலே இரண்டு விதமான அபிஷேகம் காணப்படுகிறது. स्वर्गीय अभिषेक ஒன்று பரலோகத்தின் அபிஷேகம், और दूसरा चाइना मेड अभिषेक. இன்னொன்னு மேட் இன் சைனா சொல்ற மாதிரி சைனின் மேட் அபிஷேகம். चाइना मेड अभिषेक, சைனா மேட் அபிஷேகம், हम जो अन्य भाषा बोलेंगे आपके सर पर रखकर बोलेंगे, आप भी ऐसा बोलो. நான் எப்படி அந்நிய பாஷையில பேசுகிறேனோ அதே போல நீங்களும் பேசுவீங்க உங்கள் தலையில கைகளை வைக்கும்போது. चाइना अभिषेक சைனாவின் அபிஷேகம் ज्यादा दिन नहीं चलता, அதிக நாட்கள் போவது இல்லை. लेकिन मनुष्य को अच्छा लगता. ஆனால் ஜனங்களுக்கு இது நன்றாக காணப்படுகிறது. और चाइना अभिषेक तुरंत मिलता, சைனாவின் அபிஷேகம் உடனடியாக கிடைத்து விடுகிறது. लेकिन स्वर्गीय अभिषेक ஆனால் பரலோகத்தின் वो அபிஷேகம் तुरंत नहीं मिलता. அது நமக்கு சீக்கிரம் கிடைப்பதில்லை. उसके लिए नाक को परमेश्वर के सामने नगर रगड़ना पड़ता है. அதற்காக நம்மளுடைய மூர்க்கை தேவனுடைய சமூகத்தில் உரச வேண்டியது காணப்படுகிறது. लेकिन जब वो अभिषेक मनुष्य के जीवन में आ जाता है, ஆனால் எப்பொழுது இந்த பரலோகத்தின் அபிஷேகம் மனுஷனுக்குள்ளாக வருகிறதோ तब मनुष्य बदल जाता है. அந்த நேரம் மனிதனே மாறி விடுகிறான். वो प्रभु के लिए खड़ा हो जाता है. அவன் தேவனுக்காக எழுந்திருக்கிறவனாய் காணப்படுகிறான். अभी बाइबल बताती है இப்பொழுது வேதம் இப்படியாக சொல்கிறது, दावीद एक्टिंग कर रहा है. தாவீதினை நாடகம் ஆடுகிறான் என்று. कलीसिया में भी बहुत बार हम एक्टिंग जैसा ही जीवन जीते हैं. நாமும் இந்த சபைக்குள்ளாக அநேக நேரம் நாடகம் ஆடுகிறவர்களாக காணப்படுகிறோம். नाटक करना मतलब अपने आप को धोखा देना है. நாடகம் ஆடுவது நம்மளே நாமே வஞ்சிக்கிறதாய் காணப்படுகிறது. किस रीति से हम नाटक करते हैं? எந்த விதத்தில் நாம் நாடகம் ஆடுகிறோம்? हम लोग मंडे से लेके तो शनिवार तक, सोमवार से लेके तो शनिवार तक நம்ம திங்கள் முதல் சனி வரையிலாக நம்ம நாடகம் ஆடுகிறவர்கள். हम प्रभु के साथ नहीं चलते. நம்ம இப்ப தேவனிடம் வரும்போது हम अपने कामों में व्यस्त होते हैं. நம்மளுடைய வேலைகளை நம்ம பிஸி हो जाते हैं. हम लोग प्रार्थना नहीं करते, நம்ம ஜெபிப்பதில்லை, हम प्रभु का वचन नहीं पढ़ते, தேவனுடைய வேதத்தை படிப்பதில்லை, हम प्रभु का कुछ भी काम नहीं करते. தேவனுக்காக எதையும் செய்வதில்லை. सिर्फ रोटी, कपड़ा और मकान, इतना ही हम लोग दिमाग में हमारे रहता है. வெறும் சாப்பிடுவது, உடுத்துவது, நம்ம வீடுகளை கட்டுவது, இப்படியாக நாம் காணப்படுகிறோம். ऐसा ही जिंदगी जीते. இப்படிப்பட்டதான ஒரு வாழ்க்கை வாழ்கிறவர்களை காணப்படுகிறோம். चर्च में आते हैं, ஆனால் நம்ம எப்பொழுது சபைக்கு வருகிறோமோ हमारा ड्रेस अप व्हाइट एंड व्हाइट, நம்மளுடைய துணி ஒயிட் போட்டுட்டு வரோம். चर्च में आने के बाद बिल्कुल हालेलुया हालेलुया, சபைக்குள்ளாக வந்தது எப்பொழுதுமே அல்லேலூயா அல்லேலூயா जम சொல்லிக்கொண்டே के இருக்கிறோம். क्लैपिंग करेंगे हम लोग. நல்ல கைகளை தட்டி ஆராதிக்கிறோம். ऐसा लगता है डायरेक्ट यीशु मसीह इनके आंग में आ गया है. பார்க்கும்போது இப்படியா காணப்படுகிறது, தேவனே இந்த இடத்துல வந்து விட்டார் என்று. लेकिन जिंदगी वैसी नहीं है. ஆனால் வாழ்க்கை எப்படி இல்லை. घर में लड़ाई झगड़े, வீட்டிலே எப்பொழுதும் சண்டையாக காணப்படுகிறது, गाली गलौज है, கெட்ட வார்த்தைகள் காணப்படுகிறது, अशुद्धता है. அசுத்தமான வாழ்க்கை लेकिन காணப்படுகிறது. संडे को देवदूत, ஆனால் ஞாயிற்றுக்கிழமை ஆனால் நம்ம எல்லாரும் தேவதூதர்களைப் போல ஆகிவிடுகிறோம். हम एक्टिंग का जीवन जी रहे हैं. நம்ம அப்படிப்பட்டதான ஒரு நாடகத்தின் வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு और இருக்கிறோம். कलीसिया एक बात कान खोल के सुन लो, எனவே தேவனுடைய சபை நன்றாக காதுகளை திறந்து கவனியுங்கள். परमेश्वर को एक्टिंग करने वालों से नफरत है. தேவன் நாடகம் ஆடுகிறவர்களுக்கு விரோதமாக காணப்படுகிறார். परमेश्वर को सच्चाई चाहिए, தேவன் உண்மை உள்ளவர்களை தேடுகிறார். सच्चे लोग चाहिए. உண்மை உள்ள ஜனம் அவருக்கு வேண்டும். जो अंदर है वो बाहर रखिए.
எது மனதின் அந்த உள்ளே காணப்படுகிறோ அதை வெளிக்கொண்டு வருகிறவர்களாய் காணப்படுகிறது. हमारा जीवन अलग और दिखावट अलग है। ஆனால் நம்முடைய உள்ளாந்த மனிதன் அழகு வேறு, நம் வெளியே காண்பிப்பது வேறாக காணப்படுகிறது. हम धोखा दे रहे हैं। நம் தேவனுக்கு தேவனை ஏமாற்றுகிறவர்களாய் हम காணப்படுகிறோம். परमेश्वर को धोखा नहीं दे रहे हैं। நம் தேவனை ஏமாற்றுகிறவர்களாய் இல்ல, अपने आप को धोखा दे रहे हैं। நம்மளை நாமே ஏமாற்றுகிறவர்களாய் हम காணப்படுகிறோம். अपने आप को फंसा रहे हैं। நம்மளை நாமே ஒரு கடினமான வாழ்க்கைக்குள்ளாக தள்ளுகிறவர்களாய் காணப்படுகிறோம். चर्च ये एक्टिंग का जीवन निकाल कर फेंक दो। தேவனுடைய சபையை இந்த நாளில் நாடகமாடுகிற அந்த வாழ்க்கையை எடுத்து தூக்கி எறியுங்கள். हम लोग ऐसी एक्टिंग करते हैं हम लोग बिल्कुल बहुत पवित्र और धार्मिक हैं। நம்ம அப்படியாக நாடகமாடுகிறோம் என்னை போல ஒரு பரிசுத்தவான் இல்லை என்று. लेकिन हमारी जो जिंदगी है ஆனால் நம்முடைய ஜீவனானது लड़ाई झगड़ों से क्रोध से भरी हुई है। சண்டையினாலும் விரோதத்தினாலும் கோபத்தினாலும் அது நிறைந்ததாக காணப்படுகிறது. हम हमारे घर के बारे में आप थोड़ा विचार कीजिए। உங்களுடைய வீட்டை பற்றி நீங்கள் கொஞ்சம் யோசித்து பாருங்கள். पति पत्नी के रिश्ते ठीक नहीं है। கணவன் மனைவிக்கு இடையிலான உறவு சரியில்லை. बच्चे माता पिता के रिश्ते ठीक नहीं है। பிள்ளைகள் அம்மா அப்பாக்கான இடையான ஒரு உறவு சரியில்லை. सास और बहू के रिश्ते ठीक नहीं है। மாமியார் மருமகளுக்கான இடையான உறவு சரியில்லை. लेकिन संडे को हम देवदूत बन जाएंगे। ஆனால் ஞாயிற்றுக்கிழமை வரும்போது நம்ம தேவதூதர்களைப் போல வந்து விடுகிறோம். पूरा हफ्ता मोबाइल में एंजॉयमेंट में हम लोग ஆனால் அந்த ஒரு வாரம் முழுவதுமாக நம்ம மொபைல்லையோ இல்ல மத்த காரியங்களோ நம்ம ரொம்ப நம்ம வாழ்க்கையை கழித்து விடுகிறோம். संडे को हम लोग खतरनाक दिखते हैं। ஆனால் ஞாயிற்றுக்கிழமை வந்து விடுமே ஆனால் நம் தேவதூதர்களைப் போல நம்ம வந்து நிற்கிறோம். कलीसिया ध्यान दीजिए। சபை கவனிக்க வேண்டும். एक्टिंग का जीवन निकाल कर फेंक दो। இந்த நாடகம் ஆடுகிற வாழ்க்கையை நம்ம இந்த நாட்களில் எரிந்து விட வேண்டும். प्रार्थना नहीं है जीवन में। ஜெபம் நம்மளுடைய வாழ்க்கையில் இல்லை. प्रभु को बोलिए प्रभु मुझे माफ कर दीजिए। இன்று நம் தேவனை பார்த்து சொல்லுவோம் என்னை மன்னியும் தேவனே. लेकिन हम लोग घर में प्रार्थना नहीं करते, लेकिन चर्च में आने के बाद चर्च में एक घंटा प्रार्थना करते हैं। நம் வீட்டிலே ஜெபிப்பதில்லை, ஆனால் சபையில் வந்தது பிறகு ஒரு மணி நேரம் நம்ம ஜெபிக்கிறவர்களாய் காணப்படுகிறோம். जहां पर 1 मिनट की प्रार्थना करना है, எங்க ஒரு நிமிடத்திற்கான ஜெபம் செய்ய வேண்டுமோ वहां पे बहन या भाई बहुत लंबी प्रार्थना करते हैं। அந்த இடத்தில் சகோதர சகோதரிகள் மிகவும் பெரிதான ஒரு ஜெபத்தை செய்கிறவர்களாய் காணப்படுகிறார்கள். प्रार्थना में मीठे मीठे शब्द वापरते हैं। அந்த இடத்தில் இனிமையான வார்த்தைகள் அந்த இடத்துல ஜெபத்தில் அவர்கள் சொல்கிறார்கள். उस बातें को सुनकर, वो प्रार्थना को सुनकर அந்த ஜெபத்தை கேட்கும் போதே कलीसिया और पास्टर एकदम सीधा हो जाते हैं। தேவனுடைய சபை மற்றும் நம்மளுடைய போதகர் ரொம்ப சந்தோஷப்படுகிறவர்களாய் காணப்படுகிறார்கள். लेकिन चर्च के बाहर जाने के बाद ஆனால் இந்த சபையை விட்டு வெளியே போன பின்பு वैसे के वैसे ही जीवन। எப்படியோ அப்படியே அவர்களுடைய வாழ்க்கை மாறி விடுகிறது. हर संडे हमारा एक्टिंग का जीवन। ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் நம்மளுடைய நாடகத்தின் வாழ்க்கையை நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்களாய் मेरी बहन मेरे भाई, परमेश्वर को ऐसा जीवन नहीं चाहिए। என்னுடைய சகோதர சகோதரிகளுக்கு தேவன் இந்த இப்படிப்பட்டதான வாழ்க்கையை விரும்புவதில்லை. परमेश्वर को सच्चा जीवन चाहिए। நம்மளுடைய தேவன் உண்மையான ஒரு வாழ்க்கையை எதிர்பார்க்கிறவராய் காணப்படுகிறார். तेरी चाल सीधी होना चाहिए। நம்மளுடைய வாழ்க்கை சரியாக காணப்பட வேண்டும். नहीं तो तू अपने आप को फंसाएगा। இல்லை என்றால் நம்மளே மாட்டிக்கொள்கிறவர்களாய் காணப்படுவோம். आज परमेश्वर आपको चेतावनी देना चाहता है। இன்று தேவன் உங்களை பார்த்து கடிந்து கொள்ள போகிறார். अपने बुरी चाल से फिर जाओ। உங்களுடைய தவறான வழிகளை விட்டு மனம் திரும்புங்கள் என்று. सीधे मार्ग में आओ, सीधे मार्ग में आओ। சரியான ஒரு பாதையிலே வந்து விடுங்கள் என்று बाइबल बताती है வேதம் இப்படியாக சொல்கிறது. कि दाऊद यहाँ पागल का एक्टिंग कर रहा है। தாவீதினை பைத்தியக்காரனை போல நாடகம் ஆடுகிறான் என்று. இப்பொழுது இப்படி செய்யுங்க. பயந்துட்டான். பின்பு பைத்தியனாகிய பயந்துட்டான், மிகவும் பயந்துட்டான், பைத்தியமாகிய ध्यान में आ गया? ये कौन व्यक्ति है? இவன் யார்? परमेश्वर के मन के समान। தேவனுடைய மனதை அறிந்தவனாய் காணப்படுகிறான். अभी और एक फर्स्ट सैमुएल முதலாம் சாமுவேல் 22nd chapter 22வது அதிகாரம்
फर्स्ट रेफरेंस। முதலாவது வசனம். बस बाइबल बताती है வேதம் சொல்கிறது, अभी दावीद जो है இப்பொழுது தாவீது पागल के जीवन से निकलकर அந்த பைத்தியக்கார வேடத்திலிருந்து வெளிவந்து अपने आप को बचाने के लिए தன்னைத்தான் காப்பாற்றிக் கொள்ளும்படியாக वो गुफा में छुप गया। அவன் குகைக்குள்ளாக வருகிறான், கெபிக்குள்ளாக வருகிறான். बाइबल बताती है வேதம் சொல்கிறது, गुफा में கெபியில் मरा हुआ शरीर रहता है, அங்க மரித்த சடலங்கள் காணப்படுகிறது. जिनका हड्डियां निकल गया है। யாருடைய எலும்புகள் வெளிவந்ததோ, दावीद का जीवन ऐसा हो गया है தாவீதின் வாழ்க்கை இப்படியாக மாறியது. कि वो अभी मरे लोगों के साथ रह रहा है। அவன் மரித்தவர்கள் மத்தியில் காணப்படுகிறான். एक राजा का अभिषेक किया हुआ व्यक्ति, ராஜாவின் அபிஷேகம் பெற்ற ஒரு மனிதன், एक परमेश्वर के मन के समान वाला व्यक्ति, தேவனுடைய மனதை அறிந்த ஒரு மனிதன், एक परमेश्वर की इच्छा पूरी करने वाला व्यक्ति தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றுகிற ஒரு மனிதன் गुफा में छुप गया है இப்பொழுது கெபியில் அடங்கி உள்ளான். अपनी जान बचाने के लिए। அவனுடைய ஜீவனை காப்பாற்றிக் கொள்ளும்படியாக. कलीसिया आज ऐसा ही जिंदगी है हमारी। சபையை இதுதானே சரியான ஒரு வாழ்க்கை. हम लोग भी अपने को छुपाने के लिए நாம் நம்மை காப்பாற்றிக் கொள்ளும்படியாக, या हमारे जीवन की ऐसी स्थिति हो गई होगी நம்மளுடைய வாழ்க்கை இப்படிப்பட்ட ஒரு காரியத்துக்குள் வந்திருக்குமான मरे जैसा हो गया, மரித்தவர்களைப் போல நம்ம காணப்படுவோம். जैसा दावीद मरे लोगों के साथ रह रहा है, எப்படி தாவீதுனே மரித்தவர்கள் மத்தியில் காணப்படுகிறானோ, वैसे मरा हुआ जीवन आज हमारा हो गया होगा। அப்படியே நம்மளுடைய வாழ்க்கையும் ஒரு மரித்த ஒரு வாழ்க்கையாக காணப்படுகிறது. अभी बाइबल बताती है இப்பொழுது வேதம் சொல்கிறது, दावीद के रिश्तेदारों ने सुना, தாவீதின் உறவினர்கள் இதை அறிந்தார்கள், वे भी भागकर आए थे। அவர்களும் அவனிடம் ஓடி வந்தார்கள் என்று. उन्होंने सुना कि दावीद यहाँ पर आया है அவர்கள் கேள்விப்பட்டார்கள் தாவீது இந்த இடத்தில் காணப்படுகிறான் என்று. और वो वहां पर चले गए। அவர்கள் அவ்விடத்தில் வந்தார்கள். अभी 3 उंगली उठाइए, இப்பொழுது 3 விரல எடுங்க. बाजू वाले को 3 उंगली बताइए, இப்போ இந்த 3 விரல்களை பார்த்து சொல்லுங்க. अपने बाजू वाले को बताइए, मुझे मालूम है आप பக்கத்துல இருக்கவங்கள பார்த்து சொல்லுங்க. अच्छे से बताइए 3 उंगली। நல்லா காமிங்க இந்த 3 விரல்கள். अभी बाइबल बताती है இப்பொழுது வேதம் சொல்கிறது, जो दावीद के रिश्तेदार है யார் தாவீதின் உறவினர்களோ उनके वो 3 प्रकार के लोग हैं। அவர்கள் 3 விதமான ஜனங்கள் காணப்பட்டார்கள். चर्च ध्यान से सुनना है, கலிசியா சபை நன்றாக கவனிக்க வேண்டும். ये 3 प्रकार के लोग दावीद के पास आ गए। இந்த 3 விதமான ஜனங்கள் தாவீதின் இடத்தில் வந்தார்கள். उनकी खासियत क्या पड़ी आगे? पहले बाइबल बताती है कि वो संकट में पड़े हुए लोग थे, बरोबर? முதலாவது வேதம் இப்படியாக சொல்கிறது, ஒடுக்கப்பட்டவர்கள். वो संकट में लोग हैं। அதுக்கப்புறமா கடன்பட்டவர்கள். अभी 3 उंगली में से 1 उंगली हिलाइए இப்போ ஒரு விரலை எடுங்க. और बोलो संकट में गिरे हुए लोग। ஒடுக்கப்பட்டவர்கள். बाजू वालों को बोलो संकट में गिरे हुए लोग। பக்கத்துல இருக்கவங்கள பார்த்து சொல்லுங்க, ஒடுக்கப்பட்டவர்கள். ये संकट मतलब क्या है? இந்த ஒடுக்கப்பட்டது मतलब என்னது? ध्यान से सुनिए, கவனமாக கேளுங்க. संकट मतलब क्या है? இந்த ஒடுக்கம் அப்படின்னா என்ன? मुसीबत पर मुसीबत, கஷ்டத்தின் மேல் கஷ்டம், तकलीफ के ऊपर तकलीफ, பாடுகளுக்கு மேலாக பாடு. एक बीमारी गई दूसरी बीमारी आ गई, ஒரு வியாதி போயிடுச்சுன்னா இன்னொரு வியாதி, बहुत तकलीफ हो गई, ரொம்ப கஷ்டத்தின் மேல கஷ்டமா वो இருந்து परेशान हो गए। அவங்க மிகவும் வியாகுலப்பட்டவர்களாய் अभी காணப்படுகிறார்கள். दूसरे प्रकार के लोग, இப்பொழுது இரண்டாவது விதமான ஜனங்கள், अभी बाजू वाले को देखिए और दूसरी उंगली लाइए, பக்கத்துல உள்ளவங்கள பார்த்து இரண்டாவது விரல காமிங்க, अच्छे से हिलाइए। நல்லா அசைச்சு காமிங்க. जो उंगली नहीं हिलाएगा उसकी उंगली लेकर चले जाऊंगा, யார் அந்த விரல அசைக்கலையோ அவங்க விரல தூக்கிட்டு போயிருவேன். इसलिए अच्छे से हिलाइए। அதனால நல்லா அசைச்சு காமிங்க. अभी दूसरे जो लोग थे இப்போ இரண்டாவது விதமான ஜனம், वो कर्जे में गिरे हुए लोग, அவங்க கடன்பட்டவர்கள், बहुत भयानक कर्जा उनके ऊपर था, அவங்க பயங்கரமான ஒரு கடனில் அகப்பட்டவர்கள். वो कर्जे से बेचैन हो गए थे। அவர்கள் கடனினால மிகவும் கஷ்டப்படுகிறவர்களாக காணப்படுகிறார்கள். दावीद के खानदान के लोगों की क्वालिटी ऐसी है। தாவீதின் உறவினர்களுடைய நிலைமை இதுதான். पहला संकट में गिरे लोग, முதலாவது ஒடுக்கப்பட்டவர்கள், दूसरा कर्जे से भरे हुए लोग। இரண்டாவது கடன்பட்டவர்கள். आज कलीसिया में भी हम देखेंगे
இன்று நம்ம சபையிலும் கூட இப்படிப்பட்டவர்களை காண முடியும். हर व्यक्ति पे कुछ न कुछ कहां का कर्जा लेकर जिंदगी जी रहा है. ஒவ்வொருவரும் ஒவ்வொரு இடத்துல ஏதாவது ஒரு இடத்துல கடன்பட்டவர்களாய் காணப்படுகிறார்கள். कर्जे को फेडने के लिए और कर्जा ले लिया है. கடன்பட்டு அந்த கடனை அடைப்பதற்காக இன்னும் அதிகமாக கடனை வாங்குகிறார்கள். बहुत सारे कर्जे के बंधन में एक चर्च आ गया है. அதிகமான विश्वासी आ गया है. அதிகமான கடனுக்குள்ளாக ஒவ்வொரு விசுவாசிகளும் வந்து விடுகிறார்கள். आज ये कर्जा वाला सुबह उठ गया तो वही प्रार्थना करता, प्रभु कर्जे से छुड़ाइए. ஒவ்வொரு நாளும் கடன்பட்டவர்கள் இப்படியாக காலையில எழுந்திருச்சு ஜெபிக்கிற, ஆண்டவரே என்னுடைய கடன்களை எங்களுக்கு முடித்து தாரும் என்று. रास्ते से जाएगा तो भी बोलेगा प्रभु कर्जा छुड़ाइए. சாலைகள்ல போகும்போது இப்படியாக அவர்கள் ஜெபிப்பார்கள், ஆண்டவரே இந்த கடன் பிரச்சனையிலிருந்து எங்களை விடுதலையாக்கும் என்று. रात में नींद नहीं आ रही है इसको. இரவு நேரங்களில் உங்களுக்கு நித்திரை வருவதில்லை. रात में 2 बज गए तो आंखें खुल जाती है. இரவு நேரத்தில் 2 மணி ஆகிவிடுமா என்றால் அவர்களுக்கு கண்கள் திறந்து விடுகிறது. प्रार्थना के लिए आंखें नहीं खुलती. ஜெபத்திற்காக அவர்களுடைய கண்கள் திறப்பதில்லை. लेकिन कर्जे का आत्मा पंच मारता, उठ. ஆனால் கடன் பிரச்சனையினால் அவர்கள் ஆத்மானை விழித்துக் கொள்கிறது. और रात के 2 बजे विश्वासी प्लानिंग करता कर्जा कैसा देना है. இரவு 2 மணிக்கு இந்த விசுவாசி யோசித்துக் கொண்டிருப்பார் எப்படியாக கடனை அடைப்பது என்று. फिर इससे कर्जा लेके उसको देते, இவர்ட்ட இருந்து கடனை வாங்கி அவருக்கு கொடுக்கிறது, उसको लेके फिर उसको देते, அவர்ட்ட இருந்து வாங்கி திரும்ப இவருக்கு கொடுக்கிறது. फिर हमारा सोना बेच देते हम लोग, அதற்கு பின்பாக நம்முடைய தங்கங்களை நம்ம விற்று விடுகிறோம். फिर इंटरेस्ट से पैसा लेते हैं. அதற்கு பின்பாக வட்டிக்கு கடன்கள் வாங்குகிறோம். पहले 3% लेते हैं, ஃபர்ஸ்ட் 3% வாங்குறோம், फिर 5%, அதுக்கு அப்புறம் 5% வாங்குறோம், 10%, அதுக்கப்புறம் 10% और परसेंट पे परसेंट. அதுக்கப்புறம் அதுக்கு சதவீதத்துக்கு மேல சதவீதத்துக்கு நம்ம மாற்றிக்கொண்டே और हम போறோம். सोचते हैं ஆனால் நம்ம நினைக்கிறோம் प्रभु चमत्कार कर. தேவன் அற்புதத்தை செய்ய வேண்டும் என்று. कर्जा आप ले रहे हैं, प्रभु कैसा चमत्कार करेगा. கடன் நீங்கள் வாங்கும்போது எப்படி தேவன் அந்த இடத்துல அற்புதத்தை செய்ய முடியும்? प्रभु उनके लिए चमत्कार करता है जो प्रभु पे निर्भर है. தேவன் யாருக்கு உதவி செய்ய முடியும் என்றால் யார் தேவன் மேல விசுவாசம் வைத்திருக்கிறார்களோ அவர்களுக்கு செய்ய முடியும். आप दूसरे पे निर्भर है, इसलिए आपके जीवन में चमत्कार नहीं हो सकता. நீங்கள் மற்ற ஒருவர் மேல் விசுவாசம் வைப்பதனால் தேவன் உங்களுடைய வாழ்க்கையில் அற்புதம் செய்ய முடிவதில்லை. ध्यान से सुनिए, நன்றாக கவனியுங்கள். बहुत बार ऐसा होता है. अनेक முறை இப்படியாக காணப்படுகிறது. चर्च में ही लोग एक दूसरे को कर्जा देते हैं. சபைக்கு உள்ளாகவே ஒருவர் மற்றவருக்கு கடன் கொடுக்கிறார்கள். इंटरेस्ट से पैसा देते हैं. அதுவும் வட்டிக்கு கொடுக்கிறார்கள். कोई गरीब स्त्री को पैसे का जरूरत है, ஒரு ஏழை விசுவாசிக்கு கடன் தேவைப்படுமானால், और एक चर्च में एक धनवान स्त्री है, சபையில ஒரு நல்ல ஒரு நிலையில காணப்படுகிற ஒரு சகோதரி, अब ये गरीब स्त्री उससे कुछ मदद मांग रही है. அந்த ஏழையான தாயினே அவர்களிடம் உதவி கேட்கும் போது वो बोल रही है मैं दूंगी, நான் கொடுப்பேன் என்று, लेकिन परसेंट लगेंगे, ஆனால் வட்டிக்கே கொடுப்பேன் என்று, परसेंट लगेंगे, इंटरेस्ट வட்டிக்கு கொடுப்பேன் என்று. वो मजबूरी में ले लेती है. ஆனால் அவர்கள் கண்டிப்பாக வேண்டும் அதனால் வாங்கிக் கொள்கிறார்கள். ध्यान से सुनिए, நன்றாக கவனியுங்கள். इंटरेस्ट लेने वाले व्यक्ति सुनिए, வட்டிக்கு கொடுப்பவர்கள் நன்றாக கவனியுங்கள். आपको लगता है उससे 2 रुपए ज्यादा कमा लेंगे तो आपका भला हो जाएगा. நீங்கள் நினைப்பீர்கள் 2 ரூபாய் எனக்கு அதிகமாக வந்துவிடும் என்றால் நான் நன்றாக இருப்பேன் कभी என்று. नहीं होगा. ஆனால் எப்பொழுதும் அப்படி நடைபெறாது. आप इधर से उसको चूस रहे हैं, நீங்கள் இந்த இடத்திலிருந்து அவர்களிடம் வாங்குகிறீர்கள், दुष्ट आत्मा उधर से आपको चूस रहा है. சைத்தானே உங்களுக்காக இன்னொரு இடத்திலிருந்து உங்களிடம் இருந்து பிடுங்கி செல்கிறவனா காணப்படுகிறார். पैसा देने वाले स्त्री और पुरुष कभी भी शरीर में चंगाई प्राप्त नहीं कर सकते. வட்டிக்கு கொடுக்கிறவர்கள் எப்பொழுதும் சரீரத்தில் சுகத்தை எதிர்பார்க்க முடியாது. आप कितना भी उपवास प्रार्थना कर लो, நீங்கள் எவ்வளவு வேண்டுமானால் உபவாசித்து ஜெபிக்க, कितना भी तेल लगा लो सर पर प्रार्थना के लिए, எத்தனை வேண்டுமானால் ஜெபித்து எண்ணெயிலே பூசி பாருங்கள், पास्टर अनेक बार आपके सर पर हाथ रखेगा, உங்களுடைய போதகர் எத்தனை முறை அவளுடைய தலையில கைகள் வைத்து ஜெபித்தாலும், सर पर हाथ रखो या पाँव रखो, चंगाई मिलेगी नहीं. தலையில கைய வைங்க இல்ல கால வைங்க, எதை வச்சாலும் உங்களுக்கு சுகம் கிடைக்காது. क्योंकि आपकी चाल गलत है, ஏனென்றால் உங்களுடைய வாழ்க்கை தவறானது, आपका तरीका गलत है. நீங்கள் செல்கிற பாதை தவறானது. अभी ध्यान से सुनिए, இப்பொழுது நன்றாக கவனியுங்கள். कभी कभी चर्च में एक ग्रुप बनाते हैं औरत लोग, लेडीज लोग, சில நேரங்களில் நம்ம
பெண்கள் அவங்க சபைக்குள்ளாக சில குரூப்பிசம்ஸ் பண்ணுவாங்க. कुछ पैसा वो जमा करते हैं, சில சில காசுகளை அவங்க வந்து சேர்த்து வைப்பார்கள். ये उनका इच्छा अच्छा है, அவங்களுடைய மனநிலை சரி. वो सोचते हैं அவர்கள் நினைப்பார்கள் कि ऐसा हम पैसा जमा करेंगे, இப்படி நம் காசு பணத்தை வந்து சேர்த்து வைத்தால் फिर किसी को जरूरत लगी तो हम हेल्प करेंगे. யாருக்கு தேவைப்படுகிறதோ அவர்களுக்கு நம்ம உதவி செய்வோம் என்று. ये जो हेल्प का तरीका है, இது உதவி செய்யும் முறையானது ये बिजनेस में बदल जाता है. இது பிசினஸாக மாறி விடுகிறது. अभी ये कुछ स्त्रियां ने पैसा जमा किया है, இப்பொழுது சில பெண்கள் சேர்ந்து காசுகளை சேர்த்து வைக்கிறார்கள். अभी कोई व्यक्ति को पैसे का जरूरत है, இப்பொழுது ஒருத்தருக்கு பணம் தேவைப்படுகிறது. अभी वो लोग उसको इंटरेस्ट से पैसा देंगे. இப்பொழுது இவர்கள் அவர்களுக்கு வட்டிக்கு பணத்தை கொடுக்கிறார்கள். पहले तो बाहर के लोग देते थे इंटरेस्ट से, முதலாவது வெளி உள்ளவர்கள் வட்டிக்கு கொடுத்தார்கள். अब चर्च इंटरेस्ट से पैसा देने लग गया. இப்பொழுது சபை வட்டிக்கு பணத்தை கொடுக்கிறது. वहां पर अभिषेक काम नहीं कर सकता. இந்த இடத்திலே அபிஷேகம் வேலை செய்ய முடியாது. बाइबल बताती है வேதம் சொல்கிறது कि अभिषेक कहाँ काम करता है, அபிஷேகம் எந்த இடத்தில் வேலை செய்யும், जहाँ पर प्यार है எந்த இடத்தில் அன்பு, वहाँ अभिषेक काम करता है. அந்த இடத்தில் அபிஷேகம் வேலை செய்யும். अभी ध्यान से सुनिए, இப்பொழுது नன்றாக கவனியுங்கள். कभी कभी ऐसे स्त्रियां भी रहते हैं, சில நேரங்கள் அப்படிப்பட்டதான சகோதரிகள் காணப்படுகிறார்கள். स्त्रियां அவங்க பயங்கரமான சகோதரிகளாய் காணப்படுகிறார்கள். खतरनाक खतरनाक विलन பயங்கரமான சகோதரிகளாய் காணப்படுகிறார்கள். विलन विलन வி- हीरो विलन. வில்லிங்க காணப்படுறாங்க. हाँ, अभी देखिए कैसा रहता है. இப்போ பாருங்க எப்படி இருக்காங்க. ये स्त्री क्या करेगी, இந்த பெண் என்ன பண்ணுவா, ग्रुप से 3% में पैसा लेंगी, இந்த இவர்களிடம் இருந்து இந்த குரூப்ல இருந்து 3% காசு और इस வாங்கிட்டு व्यक्ति को அந்த இன்னொரு பெண்ணுக்கு 10% में देंगी. 10% கொடுப்பாங்க. क्या खतरनाक दिमाग है. இவங்களுடைய மூளை வந்து பயங்கரமான மூளையா காணப்படுகிறது. ऐसा प्रार्थना करना, ऐसा दिमाग प्रार्थना करना, वचन पढ़ना नहीं आया है. இப்படிப்பட்டதான மூளை பைபிள் படிக்கிறதுக்கோ இல்ல ஜெபிக்கிறதுக்கோ வராது. लेकिन ऐसा गलत काम करने के लिए दिमाग आ गया. ஆனா இப்படிப்பட்ட தவறான காரியங்களை செய்வதற்கு வந்து விடுவார்கள். एक बार एक सांप ने हवे को फल खिलाया, ஒரு முறை ஒரு பாம்புனே சர்ப்பமானது ஏவாளை வஞ்சித்தது. अभी भी सांप फल ही खिला रहा है. இப்பொழுது இந்த சர்ப்பமானது ஜனங்கள் மத்தியிலே உலாவிக் கொண்டு காணப்படுகிறது. हमको समझ में नहीं आ रहा है. எனக்கு புரிவதில்லை. आज मैं आपको एक सॉल्यूशन बताने वाला हूँ, நான் இன்று உங்களுக்கு ஒரு சொல்யூஷன் சொல்ல போறேன். कर्जे से दूर होने का. கடன்ல இருந்து விலகுவதற்கான आपका एक दिमाग में एक विचार है, உங்களுடைய மனதில் ஒரு காரியம் காணப்படும். बहुत बार आपके दिमाग में ऐसा आता है உங்களுடைய மனதில் अनेक முறை இப்படிப்பட்ட காரியம் வந்திருக்கும். उसको भी आकाश फट जाना चाहिए எப்படியாவது இந்த வானம் திறக்காதா, और सोने के बिस्किट मेरे घर में गिर जाना चाहिए. தங்க கட்டிகள் என்னுடைய வீடுகளில் விழுகாதா. अगर 10 सोने के बिस्किट गिरेंगे அப்படி எப்படியாவது 10 அந்த தங்க கட்டிகள் விழுந்து விட்டால் तो एक सोने का बिस्किट चर्च में, ஒரு தங்க கட்டி கலிசியம் சர்ச்சில் கொடுத்துருவோம். और हम ये हर रोज सुबह उठ के देखते प्रभु गिरा दे, ஒவ்வொரு நாளும் காலையில எந்திரிச்சு நம்ம ஆண்டவர்ட்ட सोने கேட்போம், के बिस्किट गिरा दे. தங்க கட்டி மேல வீட்ல போட்டுருங்க ஆண்டவரேன்னு. मेरी बहन और मेरे भाई कान खोल के सुनो, என்னுடைய சகோதர சகோதரிகளை நன்றாக கவனியுங்கள். सोने के बिस्किट तो छोड़ो, पार्ले बिस्किट भी नहीं गिरेंगे. தங்க கட்டிகள் அதை நினைக்காதீர்கள், ஒரு பிஸ்கெட் துண்டு கூட விலகாது. और बहुत बार जिनको पैसा नहीं मिलता है उनके दिमाग में असर हो जाता है. अनेक முறை யாருக்கு காசு கிடைப்பதில்லை அவர்கள் மூளை அப்படியாக மாறி விடுகிறது. उनका विश्वास प्रभु से कम हो जाता है और वो व्याकुल हो जाते हैं. அவர்களுடைய விசுவாசம் தேவனிடத்தில் குறைந்து விடுகிறது, அவர்கள் பயந்து விடுகிறார்கள். बहुत बार पैसे की कमी के कारण मनुष्य सुसाइड कर लेता है. अनेक முறை பணம் கம்மியாகும் போது अनेகர் தங்களை தற்கொலைக்கு நேராக கடந்து செல்கிறார்கள். हमसे पहले जो पीढ़ी थी जैसे अंकल लोग, நம்மளுடைய முன்னோர்கள் எப்படி காணப்பட்டார்களோ इनका जो लाइफ है पूरा प्रभु पे निर्भर था இவர்களுடைய வாழ்க்கை முழுவதுமாக தேவனை சார்ந்ததாக காணப்பட்டது. और इनको डायरेक्ट प्रभु से चंगाई मिलती थी. இவங்களுக்கு தேவனிடத்திலிருந்து இவர்களுக்கு
அற்புதம் உண்டாயிற்று. और डायरेक्ट स्वर्ग से पैसा उनके पास आता था। இவர்களுக்கு பரலோகத்திலிருந்து டைரக்டா இவங்களுக்கு எல்லா தேவைகளும் சந்திக்கப்பட்டது. वे किसी को मांगते नहीं थे, ஆனா இது யாருக்கும் தெரியாது. वे अपनी जरूरत किसी को बताते नहीं थे, தங்களுடைய தேவைகளை யாருக்கும் இவர்கள் சொன்னதில்லை. लेकिन परमेश्वर उनकी आवश्यकता को पूरा करता था। ஆனால் இவர்களுடைய தேவைகள் ஒவ்வொன்றையும் தேவன் சந்தித்தார். उसका कारण क्या है? அதற்கு காரணம் என்ன தெரியுமா? वो प्रभु पे निर्भर रहते थे, அவர்கள் தேவனையே சார்ந்து காணப்பட்டார்கள். क्योंकि उनको मालूम है अगर कुछ हम बीमार गिर गए இவர்கள் அறிந்திருந்தார்கள், நான் வியாதியில் படுவேனானால் तो हॉस्पिटल नजदीक नहीं है, ஹாஸ்பிடல் பக்கத்துல இல்ல, बहुत दूर है। ரொம்ப தூரத்துல காணப்படுது. उनको डर था कि जाते जाते अगर हम मर गए तो, நான் போயிட்டே இருக்கும்போது எங்காவது இறந்து விடுவோம் என்ற பயம் காணப்பட்டது. इसलिए वो हॉस्पिटल पे कम विश्वास करते थे और प्रभु पे ज्यादा करते थे। அதனால அவங்க ஹாஸ்பிடல் மேல ரொம்ப கம்மியா தான் விசுவாசம் வச்சிருந்தாங்க, ஆனா தேவன் மேல இன்னும் அதிகமாய் விசுவாசம் வைத்தவர்களாய் और காணப்பட்டார்கள். परमेश्वर उनके विश्वास का आदर करता था, அதனால் தேவனுடைய விசுவாசத்தை கனப்படுத்தினார். और परमेश्वर उनको चंगाई करता था। தேவன் அவர்களை சுகப்படுத்தினார். वैसे ही उनको पैसे की जरूरत गिरती थी, அப்படி இவர்களுக்கு பண தேவைகள் வந்தது. वे प्रभु पे निर्भर रहते थे, இவர்கள் தேவனையே சார்ந்து காணப்பட்டார்கள். और परमेश्वर उनकी जरूरत को पूरा करता था। அப்படியே தேவன் அவர்களுடைய தேவையை சந்தித்தார். आज की जो पीढ़ी है वो बहुत अलग है। ஆனா இன்றைய சந்ததி வித்தியாசமானது. आज हर दो घर के बाद एक डॉक्टर है, ஒவ்வொரு 2 வீடுகளுக்கு அடுத்தது ஒவ்வொரு டாக்டர் இருக்காங்க. इसलिए थोड़ा भी कुछ हो गया तो हम प्रार्थना कम और पहले डॉक्टर के पास चले जाते हैं। நமக்கு சின்னதா ஏதாவது வந்தனாலும் நம்ம பிரேயர் பண்ணதுல உடனே என்ன பண்ணிரோம், டாக்டர் கிட்ட போய் விடுகிறோம். हमारे डायरी में वचन कम और मोबाइल नंबर ज्यादा लिखे डॉक्टर। நம்மளுடைய டைரியில பார்த்தோம்னா வசனம் வந்து கம்மியா காணப்படுது, ஆனா டாக்டரோட நம்பர் அதிகமாய் காணப்படுகிறது. अगर हम प्रभु के भरोसे रहेंगे तो प्रभु हमको चंगा करेगा। நம் தேவன் மேல நம்ம தேவனையே சார்ந்து காணப்படுவோம்னா தேவன் நம்மை சுகப்படுத்துகிறார் காணப்படுகிறார். अगर हम डॉक्टर के भरोसे रहेंगे, ஆனால் நம்ம டாக்டர் மேல விசுவாசம் உள்ளவர்களா இருப்போமானா डॉक्टर पूरा पैसा छीन लेगा டாக்டர் நம்மள்ட்ட இருக்க எல்லா பணத்தையும் வந்து அவர் எடுத்துக்கொள்வார். और आई एम सॉरी बोल देगा। ஐ எம் சாரி ன்னு சொல்லிடுவாரு. इसलिए प्रियो, இதனால தேவ ஜனமே, आज आपकी हालत कैसी भी क्यों ना हो, இன்று உங்களுடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதாக வேணாலும் காணப்படலாம். शायद आप कर्जे के तनाव में जीवन जी रहे होंगे, இந்த நீங்க கடன்பட்ட ஒரு வாழ்க்கை கூட पति पत्नी बहुत परेशान होंगे, இந்த கணவன் மனைவி ரொம்ப வியாகுலத்தில் காணப்படலாம். आप सोचते होंगे ये पेमेंट कैसा करेंगे, वो पेमेंट कैसा करेंगे, इसको कर्जा कैसा देंगे, उसका परसेंटेज कैसा देंगे, எப்படி இந்த காரியத்தை நம்ம செய்து முடிப்பது, எப்படி அவங்களுக்கு காசு கொடுப்பது, என்ன பண்ணுவது என்று மிகுந்த குழப்பத்தோடு காணப்படலாம். आज आप पूरा प्रभु पे निर्भर हो जाओ। ஆனால் இன்று உங்கள் முழுமையாக தேவனின் மேலே விசுவாசம் வையுங்கள். एक स्ट्रांग निर्णय लीजिए, स्ट्रांग डिसीजन लीजिए। ஒரு சரியான ஒரு நிலையான ஒரு முடிவுக்குள்ளாக வாருங்கள். जब हम पूरा प्रभु पे निर्भर रहते हैं, நாம் எப்பொழுது முழுமையாக தேவனை விசுவாசிக்கிறோமோ तब प्रभु हमारे लिए काम करता है। அப்பொழுது தேவன் நமக்காக காரியங்களை செய்கிறவராய் காணப்படுகிறார். अभी ध्यान से सुनिए, இப்பொழுது நன்றாக கவனியுங்கள். अभी बहुत सारे लोग जो कर्जे में रहते हैं, இப்பொழுது அதிகமான ஜனம் கடனில் காணப்படுகிறது. वो प्रभु को देने के लिए और टेंशन में आ जाते हैं। இப்பொழுது அவர்கள் தேவனுக்காக கொடுப்பதற்காக ரொம்ப டென்ஷன் வந்துடுறாங்க. वो अपना 10वां भाग भी कलीसिया में नहीं देते, தன்னுடைய தசம பாகத்தை கூட அவர்கள் தேவனுடைய சபையில் கொண்டு வந்து தருவதில்லை. उनको लगता है कि हाँ 10वां भाग देंगे तो वहाँ परसेंटेज कैसा देंगे। இங்க தசம பாகத்தை கொடுத்துட்டேனா நான் எப்படி அங்க வட்டி கொடுப்பேன்னு. आज मैं आपको एक बात बताना चाहता हूँ, ஆனால் நான் இன்று ஒரு வார்த்தை உங்களுக்கு சொல்ல போகிறேன். आप में से कोई भी स्त्री, कोई भी पुरुष कर्जे में क्यों ना हो, அப்படிப்பட்ட எப்படிப்பட்ட ஒரு சகோதரன் சகோதரி சகோதரிகளாக காணப்பட்டாலும் परमेश्वर वो बाउंडेज को तोड़ देगा। தேவன் உங்களுடைய வாழ்க்கையை ஒரு அற்புதத்தை செய்ய போகிறார். उस कर्जे ने आपको बहुत रुलाया है, இந்த கடன் உங்களுடைய வாழ்க்கையை ஒரு கடினமான பாதையில் கொண்டு போகலாம். वो कर्जे से आपका दिल टूट गया है, இந்த கடனினால உங்களுடைய இருதயம் நொறுக்கப்பட்டதாய் காணப்படலாம். आप बहुत आत्मिक होने के बाद भी कर्जे वाले के सामने एकदम उसके लज्जित हो गए। நீங்கள் கடன்பட்டவர்களாக உங்கள் கடனை செலுத்த முடியாதனால நீங்கள் ரொம்ப அங்க வெட்கப்பட்டவர்களாய் காணப்படலாம். आप बहुत दुखी हो गए, ரொம்ப துக்கப்பட்டவர்களாக காணப்படலாம். लेकिन आज दो बात आपको करना है। ஆனால் இன்று 2 காரியங்கள் நீங்கள் செய்ய வேண்டும். सबसे पहली बात, प्रभु पे निर्भर रहिए, முதலாவது தேவனை சார்ந்து காணப்பட வேண்டும். पूरा निर्भर प्रभु पे।
முழு இருதயத்தோட தேவன் மேல் விசுவாசம் வைக்க வேண்டும். परमेश्वर को आपके जीवन में चमत्कार करना है. தேவன் உங்களுடைய வாழ்க்கையில கண்டிப்பாக ஒரு அற்புதத்தை செய்ய வேண்டும் என்று. दूसरी बात, இரண்டாவது, आप अपने कमाई का 10वां भाग நீங்க செய்கிற வேலையின் தசம பாகத்தை प्रभु के भंडार में लाना है. பரமேஸ்வருக்கு பந்தயசாலையில் கொண்டு வருகிறவர்களாய் இருக்க வேண்டும். பண்டசாலையில கொண்டு வருகிறவர்களாய் காணப்பட வேண்டும். बहुत लोग परमेश्वर को 10वां भाग नहीं देते. அநேகர் தேவனுடைய தசம பாகத்தை கொடுப்பதில்லை. चर्च में आके अन्य भाषा बोलते हैं, சபையில் வந்து அந்நிய பாஷையில் ஜெபிப்பீர்கள், गाना गाते हैं, பாடல்கள் பாடுகிறீர்கள், हालेलुया आमेन बोलते हैं, அல்லேலூயா ஆமென் ஆமென் சொல்கிறீர்கள், लेकिन 10वां भाग नहीं देते. ஆனால் தசம பாகத்தை கொடுப்பதில்லை. मैं आज आपको एक बात समझाना चाहता हूँ. ஆனால் நான் இன்று ஒரு காரியத்தை உங்களுக்கு சொல்ல போகிறேன். चर्च में जब आप आते हैं तो परमेश्वर प्रभु यीशु मसीह कहाँ रहता है? சபையில் வரும்போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எங்கே இருக்கிறார்? कौन सी जगह में परमेश्वर रहता है? எந்த இடத்துல பவித்திர ஆவியானவர் காணப்படுகிறார்? प्रभु यीशु मसीह जब आप चर्च होता है तो कहाँ होता है? சபை நடக்கும்போது தேவன் எங்க காணப்படுகிறார்? हमारे बाजू में होता है क्या? நம்ம பக்கத்துல இருக்கிறாரா? या गाना गाने वालों के साथ रहता है? இல்ல பாட்டு பாடுறவங்க பக்கத்துல இருக்காரா? या वचन बताने वालों के साथ रहता இல்ல है? வசனம் சொல்றவங்க பக்கத்துல இருக்காரா? या कीबोर्ड बजाने वाले के साथ रहता है? இல்ல கீபோர்டு வாசிக்கிறவங்க பக்கத்துல இருக்காரா? या कोई कोने में बैठा रहता है प्रभु? இல்ல ஒரு மூலையில உட்கார்ந்து இருக்கவங்க பக்கத்துல இருக்காரா? कहाँ रहता है? எங்க இருக்கிறார்? दान देने वाला बॉक्स के यहाँ रहता है प्रभु. जो पेट देने का भंडार है எங்க தகன பலிகளை கொடுக்கிறோமோ அந்த இடத்துல यहाँ रहता है प्रभु. அந்த இடத்துல தேவன் अब காணப்படுகிறார். यहाँ रहकर क्या कर रहा है प्रभु? இங்க நின்று தேவன் என்ன செய்கிறார்? हाँ देख रहा है. அவர் பார்த்து கொண்டு இருக்கிறார். क्या देख रहा है? என்ன பார்க்கிறார்? किसके गांधी जी बड़े हैं? யாருடைய காந்தி தாத்தா பெருசு? बरोबर है? கரெக்ட்டா? जिसका छोटा गांधी जी वो रिजेक्ट, யாரு बड़ा गांधी जी. யாருடைய காந்தி தாத்தா சின்னதா இருக்கா அவங்க ரிஜெக்ட் ஆயிடுறாங்க. யாருடைய காந்தி தாத்தா பெருசா இருக்காங்களோ அவங்க ஓகே. देखो ये मैं बता रहा हूँ आपको सुनने के लिए अलग लगता होगा. நான் இத சொல்றேன் உங்களுக்கு கேக்குறதுக்கு இது வித்தியாசமா காணப்படலாம். आज तक तो पास्टर लोगों ने बताया प्रभु हमारे पास रहता है, मगर ये महाराष्ट्र वाला बोल रहा प्रभु धान के पेटी के पास रहता है. இவ்வளோ நாளா எங்களுடைய பாஸ்டர் தான் சொன்னாருன்னு எங்க பக்கத்துல ஆண்டவர் இருக்காருன்னு இந்த பாஸ்டர் வந்துட்டு சொல்றாரு காணிக்கை பெட்டி பக்கத்துல ஆண்டவர் இருக்காருன்னு. प्रभु यहाँ पे क्यों रहता है? ஆண்டவர் ஏன் இங்க வந்து இருக்கிறார்? वहां से जो हम समर्पण प्रभु के लिए करते हैं, அந்த இடத்துல இருந்து நம்ம ஆண்டவருக்கு நம்ம அர்ப்பணிக்கிறோம். हम जब हाथ उठाकर बोलते हैं प्रभु तन मन धन सब तेरा है, நம்ம அந்த இடத்துல நின்று நம்ம சொல்கிறோம் என்னுடைய ஆவி ஆத்மா சரீரம் எல்லாமே உம்முடையது என்று. जब तन मन धन हम प्रभु को दे रहे हैं எப்பொழுது நம்ம ஆவி ஆத்மா சரீரம் முழுவதுமாக தேவனுக்கு கொடுத்து और जब விடுகிறோமோ, भेंट देने का समय आता है ஆனா எப்பொழுது நம் காணிக்கை போடுகிற நேரம் வருகிறதோ हमारे हाथ में एक 10 का नोट रहता है நம்மளுடைய கரங்களில் 10 ரூபாய் நோட் வந்து और விடுகிறது. उसको ऐसा टाइट पकड़ लेते हैं हम, அதை நம்ம ரொம்ப டைட்டா பிடிச்சுக்கிறோம். वो गांधी जी के चश्मे भी टूट जाते हैं காந்தி தாத்தாவோட கண்ணாடி भी உடைஞ்சு போயிடும். और वो हम डालते हैं. அதை கொண்டு வந்து நம்ம போடுறோம். परमेश्वर ये देख रहा है தேவன் இந்த இடத்துல பார்த்து கொண்டிருக்கிறார். ये स्त्री ने तन मन धन मुझे अपना दी है, இந்த ஒரு பெண்ணனே எனக்காக தன்னுடைய ஆவி ஆத்மா சரீரம் முழுவதையும் கொடுத்து मगर விட்டார். देने के विषय में ஆனா கொடுக்கும்போது ये कंजूस है. கஞ்ச பிஸ்னாரிய बोलने के में धड़क है. ஆனா சொல்லும்போது தாராள பிரபு बड़े बड़े शब्द बोल रही है, பெரிய பெரிய வார்த்தைகளை சொல்றீங்க, बड़ी बड़ी स्टाइल कर रही है, பெரிய பெரிய ஸ்டைலா சொல்றா, जम जम के अन्य भाषा बोल रही है. குதிச்சு அந்நிய பாஷையில பேசுறா. प्रभु कुछ और सोच रहा है आपके बारे में ஆனா ஆண்டவர் உங்களை பத்தி வேற விதமா நினைக்கிறார். और आपने गड़बड़ कर दिया. நீங்க வந்து இத போடும்போது कुछ फैमिली लोगों का बहुत अच्छा सेटअप है, ஆனா சில குடும்பங்கள் நல்லா செட் பண்ணி வருவாங்க. हस्बैंड 50 रुपए, ஹஸ்பண்ட் வந்து 50 ரூபாய், पत्नी 20 रुपए, வைஃப் வந்து 20 ரூபாய், एक लड़का रहा तो 10 रुपए, ஒரு பையன் கையில 10 ரூபாய், 2 लड़के तो 5 रुपए. ரெண்டு பசங்க இருந்தாங்கன்னா 5 ரூபாய்.
ये पूरे ऐसे ही कर हम प्रभु को भेंट देते हैं இவங்க எல்லாரும் அப்படியே வந்து ஆண்டவருக்கு காணிக்கை और செலுத்திடுவாங்க. हम प्रभु को बोलते हैं प्रभु तेरे समान कोई नहीं है हमारे घर में सोने के बिस्किट ஆனா ஆண்டவர்ட்ட நம்ம சொல்லிடுவோம் போல யாரும் இல்லப்பா, ஆனா எங்க வீட்ல மட்டும் தங்க கட்டிகளை போட்டுருங்கன்னு. आप खुद सोचो आप सचमुच सोने के बिस्किट के लायकी के है क्या? இப்ப நன்றாக கவனித்து பாருங்க, நீங்க உண்மையாவே அந்த தங்க கட்டிகளை பெறுவதற்கு தகுதியுடையவர்களா என்று. आप में से कितने लोग हैं जो प्रभु यीशु में विश्वास करते हैं? நம்மளை போல எத்தனை பேர் தேவனிடத்தில் விசுவாசம் வைக்கிறார்கள்? नहीं, हाथ ऊपर करो, हालेलुया मत बोलो. கையை மட்டும் உயர்த்துங்க, அல்லேலூயா சொல்லாதீங்க. आप सब प्रभु पे विश्वास करते हैं? நீங்க எல்லாரும் தேவனிடத்தில் விசுவாசம் வைத்திருக்கிறீர்களா? अभी सवाल ये है, இப்போ இது ஒரு கேள்வி. प्रभु आप पे विश्वास करता है क्या? தேவன் உங்க மேல விசுவாசம் வைத்திருக்கிறாரா? आप प्रभु पे विश्वास करते हैं, अच्छी बात है. நீங்கள் தேவன் மேல் விசுவாசம் வைத்திருக்கிறது மிகவும் நல்லது. प्रभु आप पे विश्वास करता है क्या? தேவன் உங்கள் மேல் விசுவாசம் வைத்திருக்கிறாரா? आपका जवाब क्या है? உங்களுடைய பதில் என்ன? आप कंफ्यूज हो गए. நீங்கள் குழப்பமாகி விட்டீர்கள். क्यों कंफ्यूज हो गए? எதனால குழம்பி விட்டீர்கள்? क्योंकि आपने ऐसा कुछ काम ही नहीं किया है कि प्रभु आप पे विश्वास करे. நீங்கள் அப்படியாக ஒரு காரியத்தை செய்யவே இல்லை தேவன் உங்கள் மேல் விசுவாசம் सिर्फ வைப்பதற்காக. ये प्रभु की दया है कि आप जीवित हैं. வெறும் தேவனுடைய கிருபை, அதனால நீங்கள் இன்றும் ஜீவித்திருக்கிறீர்கள். मेरे बहन मेरे भाई, मेरे சகோதர என்னுடைய சகோதர சகோதரிகளே, दावीद के पास जो दूसरे लोग थे पूरे कर्जे में भरे हुए लोग थे. தாவீதின் இடத்தில் இரண்டாவது ஜனம் வந்தது, அவர்கள் கடன்பட்டவர்களாய் आज காணப்பட்டார்கள். कलीसिया में भी लोग कर्जे में भरे हुए लोग हैं. இன்று தேவனுடைய சபையில் கடன்பட்டவர்களே அதிகமாய் காணப்படுகிறார்கள். और बाइबल बताती है यरूशलेम की कलीसिया में कोई भी गरीब नहीं था. ஆனால் வேதம் இப்படியாக சொல்கிறது, எருசலேமின் தேவாலயத்தில் ஒருவரும் கடன்பட்டவர்கள் இல்லை என்று. क्योंकि वो देने वाली थी कलीसिया. ஏனென்றால் அவர்கள் கொடுக்கிறவர்களாக காணப்பட்டார்கள் என்று. दो प्रकार के लोग हैं जो अपना 10वां भाग नहीं देते. இரண்டு விதமான ஜனங்கள், அவர்கள் தங்களுடைய தசம பாகத்தை கொடுப்பதில்லை. 2 उंगली बाजू वालों को बताइए. இரண்டு விரல்களை பக்கத்துல இருக்கவங்கள பார்த்து காமிங்க. पीछे के लोग नहीं बता रहे, आपकी उंगली आज लेकर चले जाऊंगा. பின்னாடி இருக்கவங்க சொல்ல மாட்டேங்கிறீங்க, உங்களுடைய விரல்களை இன்னைக்கு நான் எடுத்துட்டு போயிருவேன். बताइए, 2 उंगली बताइए. ரெண்டு விரல்களை காமித்து சொல்லுங்க. मेरे पे विशेष है. என்னுடைய மேலே ஒரு விசேஷமான அபிஷேகம் காணப்படுகிறது. मैंने अगर आपका हाथ भी काट कर ले गया तो प्रभु मुझे कुछ नहीं करेगा. நான் இன்னைக்கு கையை கட் பண்ணி கொடுத்தா கூட ஆண்டவர் என்ன எதுவும் சொல்ல மாட்டாரு. क्योंकि मैं प्रभु के करीब रहने वाला हूँ. ஏன்னா நான் பரமேஸ்வர் பக்கத்துல இருக்கிறவன். अभी ध्यान से सुनिए. இப்ப நன்றாக கவனியுங்கள். 2 प्रकार के लोग कभी प्रभु को भेंट या 10वां भाग नहीं दे सकते. இரண்டு விதமான ஜனங்கள் எப்பொழுது தேவனுக்கு தசம பாகமோ இல்ல காணிக்கையோ செலுத்த மாட்டார்கள். पहला, முதலாவது खानदानी कंजूस. அவங்க குடும்பமே வந்து கஞ்சத்தனம் உள்ளவர்கள். उसके खून में कंजूसी भरी है. அவங்க ரத்தத்துல கஞ்சத்தனம் காணப்படும். अगर उसका ब्लड टेस्ट करेंगे அவங்களுடைய பிளட் டெஸ்ட் பண்ணா கூட तो कंजूस पॉजिटिव आएगा. कंजूस पॉजिटिव कंज पिसनारी पॉजिटिव आएगा. शायद मलेरिया नहीं आएगा, मलेरिया नहीं आएगा, मलेरिया வராது, कंजूस पॉजिटिव आएगा. कंज पिसनारी पॉजिटिव வரும். कभी चर्च के सेवक लोग कुछ बोलेंगे, எப்பாவது போதவர் சொல்லும்போது हमको ये करना है, ऐसा करना है, प्रभु के लिए कुछ भेंट लाओ. இது பண்ணணும், தேவனுக்காக இதை செய்யணும், அதனால காணிக்கையை கொண்டு வாருங்கள் என்று சொல்லும்போது ये कंजूस व्यक्ति கஞ்ச பிஸ்னாரின்னு 1000 बार सुनेगा, 1000 வார்த்தையை சொல்லுவாரு. यस यस करेगा, எஸ் எஸ் मगर घर में जाकर बोलेगा बिल्कुल कोई कुछ नहीं करेगा. ஆனா வீட்ல போய் சொல்லும்போது யாரும் எதுவுமே சொல்ல மாட்டாங்க. चर्च की बात चर्च में, घर की बात घर में. சபையுடைய காரிய வார்த்தை சபையோடு நின்றுவிடும், வீட்ல உள்ள வார்த்தை வீட்டோடு நின்றுவிடும். कंजूस लोग परमेश्वर के राज्य में नहीं जाएंगे. கஞ்ச பிஸ்னாரியே காணப்படுவர்கள் எப்பொழுது தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பதில்லை. कंजूस लोग थोड़े दिन के लिए धनवान दिखेंगे, இவர்கள் கொஞ்ச நாளுக்காக தங்களை நன்றாக காமித்துக் கொள்வார்கள். लेकिन उनका जो धन है उनका पक्षी के समान उड़ जाएगा. ஆனால் இவர்களுடைய ஆசீர்வாதம் எப்படி பறவை பறந்து செல்கிறதோ அது போல பறந்து சென்று விடும். अब दूसरा प्रकार का व्यक्ति, இப்பொழுது இரண்டாவது விதமான ஜனம், जिसके अंदर डर है. யாருடைய மனதில் பயம் காணப்படுகிறதோ, डर वाला मतलब பயந்தவர்கள்,
जो ये डर है उसके अंदर, இவர்களுக்கு உள்ளாக இப்படிப்பட்ட பயம் காணப்படுகிறது. मैं अकेला कमाने वाला व्यक्ति हूँ நான் மட்டும் தனியா வேலை செய்கிறவனாய் காணப்படுகிறேன். और मेरे साथ 10 लोगों का पालन पोषण मुझे करना पड़ता है. நான் 10 பேரை வந்து 10 பேர்களுக்கு ஆகாரம் கொடுக்க வேண்டி காணப்படுகிறது என்று. अगर मैं 10वां भाग दे दूंगा, நான் தசம பாகம் கொடுத்து விட்டேன் तो என்றால் मेरे बच्चे का पढ़ाई का मैं खर्च नहीं कर सकूंगा, என்னுடைய பிள்ளைகளுடைய படிப்புக்காக நான் செலவு செய்ய முடியாது என்று. या मैं ठीक से राशन नहीं ला सकूंगा. இல்லைன்னா நான் வீட்டுக்கான பொருட்களை வாங்க முடியாது என்று. भय है उसके अंदर. அந்த மனிதனுக்கு அந்த உள்ளாக பயம் காணப்படுகிறது. भय आ गया है, அந்த பயம் வந்து விட்டது. लेकिन बाइबल बतलाती है ஆனால் வேதம் இப்படியாக சொல்கிறது, यीशु मसीह के सामने இயேசுவின் முன்பாக 5000 लोग भूखे बैठे थे. 5000 ஜனங்கள் பசியாக அமர்ந்திருந்தார்கள் என்று. 3 दिन वचन सुने. 3 நாள் அவர்கள் வேதத்தின் வாக்கியங்களை கேட்டார்கள் என்று. मेन प्रीचर जीसस क्राइस्ट. அவங்க இயேசுவே அந்த இடத்துல ஒரு பிரசங்கியாய் காணப்பட்டு பிரசங்கித்தார் என்று. अब प्रभु यीशु मसीह ने 5000 लोगों को देखा. இப்பொழுது இயேசு கிறிஸ்து அந்த 5000 ஜனங்களை பார்த்தார். प्रभु के मन में तरस आ गया उनके लिए. அவர்களை பார்த்து தேவனுடைய மனதில் இரக்கம் வந்தது. प्रभु ने अपने चेलों को बुलाया இப்பொழுது தேவன் தன்னுடைய சீசர்களை கூப்பிட்டார். और बोला इनको खाना खिलाओ. இவர்களுக்கு போஜனம் கொடு என்று. और चेले भी प्रभु से ज्यादा होशियार थे. அந்த சீசர்களும் தேவனை காட்டிலும் மிகுந்த ஞானவான்களாய் காணப்பட்ட प्रभु प्रभु इतना खाना नहीं बन सकता है. இவங்களுக்கு எப்படி உணவு கொடுப்பது என்று फिर वो चेलों ने प्रभु को एक आइडिया दिया. சீசர்கள் தேவனுக்கு ஒரு ஆலோசனை கொடுத்தார்கள். प्रभु सबको घर भेज दे, எல்லாத்தையும் வீட்டுக்கு அனுப்பிச்சிருங்க, सब अपने अपने घर में जाके खाना खा लेंगे. எல்லாரும் அவங்க வீட்டுக்கு போய் சாப்பிட்டுப்பாங்க. ना तू टेंशन में रहे ना हमको टेंशन में रहे, உங்களுக்கும் டென்ஷன் இல்ல எங்களுக்கும் டென்ஷன் இல்ல, वो अपना अपना देख लेंगे. அவங்க வேலையை பார்த்துப்பாங்க. लेकिन यीशु मसीह ने बोला ஆனா இயேசு இந்த இடத்துல சொல்றாரு उनको खाना खिलाओ. அவர்களுக்கு போஜனம் கொடுக்க வேண்டும் என்று. अभी प्रभु के चेले लोग இப்பொழுது தேவனுடைய சீசர்கள் 5000 लोगों के बीच में घूम रहे हैं 5000 ஜனங்கள் மத்தியிலாக உலாவி வருகிறார்கள். और पूछ रहे कुछ खाने के लिए है क्या. சாப்பிடுறதுக்கு ஏதாவது வச்சிருக்கீங்களா. अभी सबके दिमाग में एक विचार था, எல்லாருடைய மனதிலும் ஒரு காரியம் ஓடிட்டு கொண்டிருக்கிறது. सबको भूख लगी थी. எல்லாருக்கும் பசி உண்டாயிற்று. अभी सब लोगों ने सोचा இப்பொழுது எல்லாரும் கவனிக்கிறார்கள், अगर हमने इनको खाना दे दिया, இப்பொழுது நம்ம உங்களுக்கு சாப்பாடு கொடுத்துட்டோம்னா ये 12 लोग चले இவங்க 12 பேரு और प्रभु यीशु मसीह 13, இயேசு இவங்க 13 பேர் சேர்ந்து ये खाना खा के निकल जाएंगे, இவங்க சாப்பிட்டு இவங்க போயிடுவாங்க. हमारा क्या होगा. நாம என்ன பண்றது. इसलिए उन्होंने बोला அதனால அவங்க சொன்னாங்க कि हमारे पास कुछ नहीं है. எங்களிடம் ஒன்றுமில்லை என்று. मगर एक लड़का वहां पर आया ஆனால் அங்கு ஒரு சிறுவன் காணப்பட்டான். और वो लड़का बोला कि मेरे என்னிடம் போஜனம் காணப்படுகிறது. எவ்வளவு போஜனம் இருந்தது. 5 அப்பமும் 2 மீனும் காணப்பட்டது. बोलिए 5 मछली 2 मछली 2 மீன் 5 रोटी 5 அப்பம். ऐसा उंगली कीजिए, இப்படி விரல்களை வைங்க. समझ में आ गया. புரிஞ்சுதா. 2 मछली 2 மீன் 5 அப்பம். अभी वो लड़के ने प्रभु यीशु मसीह को प्रभु के चेलों को दिया. இப்பொழுது அந்த சிறுவன் அந்த 5 அப்பத்தை 2 மீனையும் கொண்டு வந்து சீசர்கள் இடத்தில் கொடுத்தான். अभी ध्यान से सुनिए, இப்போ நன்றாக கவனியுங்கள். वो खाना कितने लोग खा सकते थे. அந்த கொடுத்த போஜனத்தை எத்தனை பேர் சாப்பிட முடியும். एक व्यक्ति, ஒருத்தர் தான் சாப்பிட முடியும். ज्यादा किए रहते तो 5 लोग, இல்ல எல்லாரும் சேர்ந்து சாப்பிட்டாங்கன்னா ஒரு 5 பேர் சாப்பிட்டுக்கலாம். एक रोटी दिए तो 5 लोग. ஒவ்வொரு ரொட்டி வச்சு 5 பேர் சாப்பிட்டுக்கலாம். लेकिन वो पहले के लोग बहुत खतरनाक थे, एक ही व्यक्ति 5 रोटी खा सकता था. ஆனா முதல்ல இருந்தவங்க இப்படியான பலவான்கள் தான் 5 அப்பத்தை ஒரே ஆள் சாப்பிடுவாங்க. अभी भी ऐसे ताकतवर लोग हैं. இப்போ அப்படிப்பட்டதான ஜனங்கள் காணப்படுகிறார்கள். हम मेरे गांव में एक व्यक्ति है எங்களுடைய ஊர்ல ஒருத்தர் இருக்காரு, जो हर 15 मिनट में उतना खाना खा सकता है. 15 मिनिट
15 मिनट के बाद उतना ही खाना खा सकते हैं जितना खिलाए 15 நிமிஷத்துக்கு ஒருக்க இப்படிப்பட்டதான உணவை சாப்பிடுகிறவராக காணப்படுகிறார். ऐसे लोग हैं இப்படிப்பட்ட ஜனங்களும் காணப்படுகிறார்கள். ध्यान से सुनिए இப்பொழுது நன்றாக கவனியுங்கள். उसके हाथ में जब खाना था இப்போ அவங்க கரத்துல போஜனம் வந்தது. लड़के के हाथ में जब खाना था அந்த சிறுவன் கையில ஒரு போஜனம் காணப்பட்டது. वो खाने से सिर्फ एक व्यक्ति या ज्यादा से ज्यादा 5 व्यक्ति खाना खा सकते हैं அது ஒருத்தர் சாப்பிட முடியும் இல்ல எல்லாரும் சேர்ந்து சாப்பிட்டு ஒரு 5 பேர் சாப்பிட முடியும். और मछली के लिए झगड़े हो सकते हैं ஆனா மீனுக்காக அந்த இடத்துல சண்டையும் வந்திருக்கும். क्योंकि मछली किसको सर नहीं चाहिए किसको दुम नहीं चाहिए वहां झगड़े हो गए होते சிலருக்கு வந்து தலை வேண்டாம் சிலருக்கு வால் வேண்டாம் அந்த இடத்துல அதனால சண்டை வந்திருக்கும். लेकिन बाइबल बताती है ஆனால் வசனம் இப்படியாக சொல்கிறது उस लड़के ने खाना प्रभु यीशु मसीह के हाथों में दे दिया அந்த சிறுவன் அந்த போஜனத்தை கொண்டு வந்து இயேசுவின் இடத்தில் கொடுத்தான். अब ध्यान से सुनिए நன்றாக கவனியுங்கள். खाना एक व्यक्ति का அந்த போஜனம் ஒருவருக்குரியது और खाने वाले 5000 ஆனால் அங்க போஜனம் பண்ணுவதற்காக இருந்தவர்கள் 5000 பேர். बहुत बार हम सोचते कमाने वाला एक खाने वाले 10 मैं कैसा 10वां भाग दूं ஆனால் நாம் अनेक முறை இப்படியாக நினைக்கிறோம் நான் ஒருவன் மாத்திரமே வேலை செய்கிறேன் 10 பேருக்கு நான் போஜனம் கொடுக்க வேண்டும் எப்படி நான் தசம பாகம் கொடுப்பது என்று. अगर पूरा हमारे हाथ में रहेगा तो कमी हमारे जीवन में आएगी என்னுடைய கையில் இருக்குமே ஆனால் நான் எப்பொழுது வேண்டுமானாலும் கொடுக்கலாம். लेकिन पैसा अगर प्रभु के हाथ में रहेगा ஆனால் அந்த பணம் தேவனுடைய கரத்தில் இருக்குமே ஆனால் तो हम आशीषित हो जाएंगे நாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் காணப்படுவோம். बाइबल बताती है வேதம் இப்படியாக சொல்கிறது वो खाना प्रभु यीशु मसीह के पास लेकर आए அந்த போஜனத்தை ஆண்டவருக்கு தேவனிடத்தில் கொண்டு வந்தான் என்று. और ऐसा लिखा है அங்க இப்படியாக எழுதப்பட்டு இருக்கிறது 5000 लोगों ने पेट भरकर खाना खाया 5000 ஜனங்களே அந்த இடத்துல வயிறு நிறைய சாப்பிட்டார்கள் என்று. जो खाना एक व्यक्ति का था वो 5000 लोगों ने खाया எந்த உணவு ஒருத்தருக்காக காணப்பட்டதோ அந்த அதே உணவு 5000 பேர் திருப்தியாக சாப்பிட்டார்கள் என்று. और 5000 लोग नहीं खाए बाइबल बताती है 12 टोकरी खाना बच गया 5000 பேர் சாப்பிட்ட பிறகும் 12 கூடை நிறையாக அந்த உணவு மீதம் எடுக்கப்பட்டது என்று. जो डर लगता है लोगों को पैसा नहीं प्रभु को नहीं दे सकते யாருடைய மனதில் இந்த இப்படிப்பட்டதான பயம் காணப்படுகிறதோ அவர்கள் தேவனுக்காக எதையும் செய்ய முடியாது. आप प्रभु को देना सीखिए இப்பொழுது தேவனுக்கு கொடுக்க நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள். तेरे घर के सब खाना भी खाएंगे உங்கள் வீட்டில் உள்ள எல்லாரும் போஜனம் சாப்பிடுவார்கள் और बचत भी हो जाएगी அதிலிருந்து மீதமும் எடுத்துக்கொள்வீர்கள். प्रभु अद्भुत काम करने वाला प्रभु है நம்மளுடைய தேவன் அற்புதத்தை செய்கிற தேவனாய் காணப்படுகிறார். प्रभु को देते हैं எப்பொழுது தேவனுக்காக கொடுக்கிறோமோ परमेश्वर हमारे समर्पण को देखता है தேவன் நம்முடைய அர்ப்பணிப்பை பார்க்கிறார். और जब परमेश्वर हमारे समर्पण को देखता है எப்பொழுது தேவன் நம்முடைய அர்ப்பணத்தை பார்க்கிறாரோ हमारा समर्पण एक सुगंधदायी सुगंध बन जाती है நம்மளுடைய அர்ப்பணம் एक சுகந்த வாசனையை மாறி விடுகிறது. और हमारे लिए प्रभु अद्भुत काम करता है அதன் மூலமாக தேவன் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை செய்கிறவராய் காணப்படுகிறார். इसलिए जितने लोग कर्जे में हैं இதில் எத்தனை பேர் கடன்பட்டவர்களாய் காணப்படுகிறீர்களோ आपने बहुत प्रार्थना कर लिया है நீங்கள் அதிகமாக ஜெபித்தவர்களாய் காணப்படுகிறீர்கள். आज ये 2 काम कीजिए ஆனால் இந்த ஒரு 2 காரியங்களை செய்யுங்கள். प्रभु में निर्भर रहिए தேவன் மேல் விசுவாசம் வையுங்கள் और प्रभु को देना सीखिए அடுத்ததாக தேவனுக்கு கொடுப்பதற்கு கற்றுக்கொள்ளுங்கள். मैं प्रभु की उपस्थिति में आपको बताना चाहता हूँ தேவனுடைய பிரசன்னத்தில் நான் சொல்லுகிறது என்னவென்றால் आपके कर्जे के बंधन टूट जाएंगे यीशु के नाम में உங்களுடைய கடனின் கட்டுகள் இந்த நாள் இயேசுவின் நாமத்தினாலே முறிக்கப்படும் என்று. आप मांगने वाले नहीं देने वाले बन जाएंगे நீங்கள் வாங்குகிறவர்களா இல்ல கொடுக்கிறவர்களா தேவன் உங்களை மாற்றுவார். तेरा पैसा इधर उधर खर्च नहीं होगा लेकिन वो योग्य काम के लिए खर्चा होगा உங்களுடைய பணம் வீணான காரியங்களுக்கு செலவழியாது தேவையான காரியங்களுக்கு செலவழிக்கும்படியாக தேவன் கிருபை செய்வார். दावीद के पास தாவீதின் இடத்தில் 3 प्रकार के लोग थे 3 விதமான ஜனங்கள். पहला संकट में गिरे लोग முதலாவது ஒடுக்கப்பட்டவர்கள், दूसरा இரண்டாவது कर्जे से भरे लोग கடன்பட்டவர்கள், तीसरा மூன்றாவது तीसरी उंगली लाई 3 விரலக காமிங்க. अब तीसरा जो लोग थे மூன்றாவது ஜனங்கள் தான் वो उदास थे உன்ல முறுமுறுக்கிறவர்கள். हमेशा उदास அவங்க எப்பொழுதும் முறுமுறுக்கிறவர்களாய் காணப்படுவார்கள். उदास ये करेक्ट ट्रांसलेशन नहीं है उदास करेक्ट ट्रांसलेशन नहीं है बाइबल में இங்க வந்து உதாஸ்னு ஹிந்தில இருக்குது அது வந்து நமக்கு இங்க வந்து முறுமுறுக்கிறவங்க இருக்கு. ஆனா உதாஸ்ங்கிறது வந்து எப்பொழுதும் வந்து சேடா இருக்கவங்க
नहीं उदास जो बाइबल में लिखा है எது முறுமுறுக்கிறவங்களும் பைபிள் எழுதி இருக்கு. वो करेक्ट ट्रांसलेशन नहीं है. அது சரியான ஒரு டிரான்ஸ்லேஷன் இல்ல. बाइबल में उस उदास को असंतुष्ट लिखा है. பைபிள்ல இப்படியே இருக்கு, அவங்க வந்து மன நிறைவா இல்ல அப்படிங்கறத எழுதி இருக்கு. असंतुष्ट மன நிறைவு. उदास अलग है, असंतुष्ट अलग है. இங்க முறுமுறுக்கிறது வேறு, மன நிறைவு இல்லாமல் காணப்படுகிறது வேறு. असंतुष्ट का मतलब होता है மன நிறைவு இல்லாமல் காணப்படுகிறது. सब कुछ मिलने के बाद भी எல்லாமே கிடைத்ததுக்கு பின்பாகவும் वो खुश नहीं है. அது ஒன்றுமில்லாமல் இருக்கு காணப்படுகிறது. उसको और चाहिए. அவங்களுக்கு இன்னும் வேணும். और प्रभु दिया है, ஆண்டவர் இன்னும் தந்திருக்காரு, और चाहिए. இன்னும் வேணும். पहले साइकिल थी, முதலாவது சைக்கிள் இருந்தது, उसको टू व्हीलर चाहिए था. அப்போ டூ வீலர் வேணும். खुश नहीं है. அவங்களுக்கு மனதுல சந்தோஷம் இல்லை. प्रभु टू व्हीलर नहीं, प्रभु फोर व्हीलर. டூ வீலர் தந்ததுக்கு அப்புறம் ஆண்டவர் எனக்கு இல்ல ஃபோர் வீலர் வேணும். अभी फोर व्हीलर मिल गई, இப்பொழுது ஃபோர் வீலரும் கிடைச்சிருச்சு. प्रभु अभी बड़ा व्हीलर. இப்பொழுது பெரிய வீலர் வேணும். प्रभु बताता है தேவன் சொல்றாரு, मरने के बाद இறந்ததுக்கு அப்புறம் तुझे खंडे पे ही जाना है. எனக்கு வந்து शोल्डर शोल्डर தோல்ல போணும். जब आप मर जाते हैं எப்பொழுது நீங்கள் இறந்து விடுவீர்களோ, कार में नहीं जाते, खंडे पे जाते हैं. நீங்கள் இறந்தது பிறகு தோல் மீது சுமந்து கொண்டே போவார்கள். तो परमेश्वर को मालूम है हम मरने के बाद खंडे पे जाते हैं. ஆண்டவருக்கு தெரியும் யாரு இறந்ததுக்கு அப்புறம் எல்லாரும் வந்து தோல் மேல சுமந்து கொண்டு போவார்கள். लेकिन मनुष्य को खन्ना नहीं चाहिए, मनुष्य को फोर व्हीलर चाहिए. ஆனா மனிதனுக்கு அந்த தோல் மீது கொண்டு போறது வேண்டாம், ஃபோர் வீலரே வேணும். और फोर व्हीलर के बाद और एक फोर व्हीलर. ஃபோர் வீலர் கிடைச்சிருச்சுன்னா அவர் இன்னொரு ஃபோர் வீலர் வேணும். ये साड़ी मिलने के बाद और एक साड़ी. இந்த சாடி கிடைச்சதுக்கு அப்புறம் இன்னொரு சாடி. अभी हर प्रकार के कपड़े निकल गए. இப்ப ஒவ்வொரு விதமான துணிகளும் வந்து விட்டது. शादी की साड़ी अलग है, திருமணத்துக்கான சாரி தனி, रिसेप्शन की शादी साड़ी अलग है, ரிசப்ஷனுக்கான சாரி வேற, बर्थडे की शादी अलग साड़ी अलग है, பிறந்த நாளுக்கான சாரி வேற, और मौत की साड़ी अलग है. மருந்துக்கான சாரி வந்து வேற. हर प्रकार की वैरायटी हमारे बहनों के घर में पाई जाती है. ஒவ்வொரு விதமான வெரைட்டியான சாரி வந்து நம்மளுடைய சகோதரிகள் இடத்துல காணப்படும். सिर्फ बहनों का नहीं, भाइयों का भी वही हाल है. இப்ப வெறும் சகோதரிகளுக்கு மட்டும் இல்ல, சகோதரர்களுக்கும் அப்படியே ஆகிவிட்டது. हमको ये चाहिए, हमको वो चाहिए, हमको वो चाहिए, எனக்கு இது வேணும் அது வேணும் இது வேணும் அது வேணும்னே மாறிவிட்டது. और सब मिलने के बाद ये खुश नहीं है. எல்லாம் கிடைச்சது பிறகும் நம்மளுக்கு ஒரு மன நிறைவு இல்லை. फिर कुछ और नया दिखा तो वो भी चाहिए. இதுக்கப்புறம் ஏதாவது ஒரு புதுசா ஏதாவது பார்த்தா அதுவும் வேணும். इसलिए जो दाविद के घराने के जो तीसरा प्रकार का व्यक्ति था, तीसरा प्रकार के लोग थे, அதனால தாவீதுனுடைய உறவின் முறையில மூன்றாவது விதமான ஜனங்கள் वो उदास हो गए, அவங்க ரொம்ப திருப்தி அடையாதவர்களாய் காணப்பட்டார்கள். वो संतुष्ट नहीं. அவங்க திருப்தி அடையாதவர்களாய் காணப்பட்டார்கள். मेरी बहन, मेरे भाई, என்னுடைய சகோதர சகோதரிகளே, जो कुछ तेरे पास है, எது உங்களிடம் காணப்படுகிறதோ, जितना तेरे पास है, எந்த எவ்வளவு உங்கள்ட்ட காணப்படுகிறதோ उसमें प्रभु का धन्यवाद कर. அதை வைத்து தேவனை நன்றி செலுத்துங்கள். आगे जो कुछ तुझे चाहिए, வருகிற நாட்களில் உங்களுக்கு எது வேண்டுமோ वो प्रभु तुझे दे देगा. தேவன் உங்களுக்கு அதை கொடுப்பார். लेकिन संसार का लालसा मत कर. ஆனால் உலகத்தின் மேலே இச்சை ஆசைகளை வைக்காதீர்கள். बाइबल बताती है வேதம் இப்படியாக சொல்கிறது. ये तीनों प्रकार के लोग दावीद को मिल गए. இந்த மூன்று விதமான ஜனங்கள் தாவீதுக்கு கிடைத்தார்கள். अभी दावीद को अपने लोगों से मिलकर बहुत प्यार आ गया है. இப்பொழுது தாவீது தன்னுடைய ஜனத்தோடு இணைந்து அன்பு ஸ்நேகம் வந்து விட்டது. दावीद खुश है. இப்பொழுது தாவீது மகிழ்ச்சி அடைகிறான். लेकिन दावीद अपने जीवन में देखना है, ஆனால் தாவீது தன்னுடைய வாழ்க்கையில பார்க்கும்போது वो डर गया, பயந்தான், अत्यंत डर गया, மிகவும் பயந்தான், पागल बन गया, பைத்தியக்காரனை போல நாடகம் ஆடினான். இப்பொழுது கெபி கந்தரா வந்து விட்டான். अभी उसका जीवन गिर गया है, இப்பொழுது அவனுடைய வாழ்க்கை விழுந்ததாக காணப்படுகிறது. उसकी परवाह नहीं है, அதில் எந்த ஒரு மாற்றமும் காணப்படவில்லை. उसके लोग मिल गए, उसमें बहुत खुश है. ஆனால் இதில் அவருடைய தன்னுடைய ஜனம் கிடைத்து விட்டது, அதிலே அவன் சந்தோஷப்பட்டவனாய் காணப்படுகிறான். और लोग भी आत्मिक नहीं मिले उसको.
அதுல நல்ல ஜனங்களும் அவனுக்கு கிடைக்கவில்லை. संकट में गिरे हुए लोग, ஒடுக்கப்பட்டவர்கள், कर्जे में पड़े हुए लोग, கடன்பட்டவர்கள், असंतुष्ट लोग, முறுமுறுக்கிறவர்கள், ऐसे लोग उसके पास मिले। இப்படிப்பட்டதான ஜனங்கள் அவனுக்கு கிடைத்தார்கள். बाइबल बतलाती है, வேதம் சொல்கிறது, बाइबल बतलाती है, வேதம் சொல்கிறது, आगे और एक स्टोरी है उसकी। இதுக்கு பின்பாக இவனுடைய இப்படிப்பட்டதான ஒரு கதை காணப்படுகிறது. आकीश के राजा ने ஆகீசின் ராஜா दावीद पे दया किया, தாவீதின் மேல் தயவு கூறுகிறான். उसको मारा नहीं, அவனை கொன்றுவிடவில்லை. लेकिन उसको एक एरिया दिया। सिकलग एक गांव है, ஆனால் அவனுக்கு ஒரு இடத்தை அவனுக்கு கொடுக்கிறான். सिकलग சிக்லா என்கிற ஒரு இடத்தை தருகிறான். गांव का नाम सिकलग। சிக்லாக் என்கிற ஒரு இடத்தை அவனுக்கு கொடுக்கிறான். दावीद वहां पर अपने लोगों को लेकर रहने लगा। தாவீது தன்னுடைய ஜனத்தை கொண்டு போய் அந்த இடத்துல வாழ்கிறான். एक बार ஒரு முறை इजराइल की लड़ाई, இஸ்ரவேல் ஜனங்களுக்கான யுத்தம் ये आकीश के राजा के साथ हो रहा है। ஆகீசின் ராஜாவுடன் ஏற்படுகிறது. आकीश का राजा बोला ஆகீசின் ராஜா இப்பொழுது சொல்கிறான், कि दाऊद भी हमारे साथ चलेगा युद्ध करने के लिए। தாவீது நீ என்னோட செல்ல வேண்டும் யுத்தம் செய்வதற்காக. दाऊद रेडी हो गया இப்பொழுது தாவீது ஆயத்தமாக காணப்படுகிறான். और दाऊद चल रहा है। இப்பொழுது தாவீது அவனோடு செல்கிறான். आधे रास्ते में आ गए, பாதி வழியில் வந்து விடுகிறார்கள். आकीश के लोगों ने आकीश राजा को बोला ஆகீசின் ஜனங்கள் ஆகீசின் ராஜாவிடம் சொல்கிறார்கள், कि ये इजरायली है, இவன் இஸ்ரவேல் என்று, ये अपने लोगों को नहीं मारेगा, இவன் தன்னுடைய ஜனத்தை கொண்டு கொல்ல மாட்டான் என்று, अगर ये हमको ही मारेगा तो இவன் எங்களையும் கொன்று விட்டால் நாங்கள் என்ன செய்வது? इसलिए तू क्या कर, அதனால் நீ என்ன பண்ண வேண்டும்? तू दाऊद को यहाँ से वापस भेज दे। தாவீதை இங்க இந்த இடத்துல இருந்து திரும்ப அனுப்பி விட வேண்டும் और என்கிறார். आकीश के राजा ने बोला दाऊद को कि तुम वहां से वापस चले जाइए। இப்பொழுது ஆகீசின் ராஜா சொல்கிறார், திரும்பி நீ சென்று விடு என்று. लेकिन बाइबल बतलाती है ஆனால் வேதம் இப்படியாக சொல்கிறது, आकीश सिकलग जाने से पहले ஆகீஸ் சிக்லக் போகுவதற்கு முன்பாக अमेलिक का राजा, அமேலிக்கின் ராஜா, अमेलिक के सैनिक அமேலிக்கின் அந்த சேனை हाँ उस सिकलग पर आक्रमण कर दिए। சிக்லக் வந்து அந்த இடத்தை வந்து அவர்களை பாளையம் இறங்கி விட்டார்கள். उसके बीबी को, அந்த இடத்துல அவர்களுடைய மனைவிகளை, उनके दासियों को, அவருடைய வேலைக்காரிகளை, उसके सब लोगों को அங்குள்ள அனைவரையும் बंदी बनाकर ले जा रहे हैं அவர்கள் சிறைப்பிடித்துக் கொண்டு சென்று விட்டார்கள். और पूरा सिकलग नगर இப்பொழுது முழுவதுமான சிக்லக் தேசமானது उन्होंने जला। அவர்கள் எரித்து விட்டார்கள். अभी दावीद सिकलग जा रहा है இப்பொழுது தாவீது சிக்லக் போகிறார். और उसने देखा அங்கே பார்க்கிறார், कि सब बिखर गया है, எல்லாம் முடிந்து விட்டது. बीबी बच्चे नहीं है, அங்க மனைவிமார் இல்லை, उसके रिश्तेदार नहीं है, அங்க அவர்களுடைய உறவினர்கள் இல்லை, அங்க யாரும் காணப்படவில்லை. और फिर बाइबल बताती है இங்க மீண்டுமாக வேதம் இப்படியாக சொல்கிறது, दावीद रोना शुरू कर दिया। அந்த இடத்தில் தாவீது அழுக தொடங்கினான் என்று. बहुत रोना शुरू कर दिया। அந்த இடத்தில் மிகவும் அதிகமாக அவன் அழுகிறான். कुछ लोगों ने सोचा சில ஜனங்கள் அந்த இடத்தில் நினைக்கிறார்கள், कि दावीद के कारण हमारा परिवार पूरा वेस्ट हो गया है। இந்த தாவீதின் மூலமாக தாவீதுக்கு காரணம் என்னுடைய குடும்பம் அழிவதற்கு என்று. उन्होंने पत्थर उठाया दावीद को मारने के लिए, அவர்கள் தாவீதை கொன்று விடும்படியாக கல்களை எடுத்தார்கள். लेकिन दावीद बहुत रो रहा है प्रभु के सामने। ஆனால் தாவீது இங்கு தேவனுக்கு முன்பாக மிகவும் அழுகிறான். अपने जीवन के बारे में परमेश्वर के सामने वो रो रहा है। தன்னுடைய வாழ்க்கையை சொல்லி தேவனுக்கு முன்பாக அவன் மிகவும் வியாகுலப்பட்டு அழுகிறவனாய் காணப்படுகிறான். अपने तकलीफों को परमेश्वर के सामने ले जाकर रो रहा है। தன்னுடைய எல்லாவித கஷ்டங்களையும் தேவனிடத்தில் சொல்லி அழுகிறவனாய் காணப்படுகிறான். वो बहुत रो रहा है। அவன் மிகவும் அதிகமாய் அழுகிறான். बाइबल ऐसी बतलाती है வேதம் இப்படியாக சொல்கிறது, इतना रोया कि अब उसके अंदर शक्ति नहीं है। அவன் இவ்வளவாக அழுதான், அவனிடத்தில் ஒன்று பலன் இல்லாமல் போக மட்டுமாக அவன் அழுதான். मेरी बहन, हमको भी हर बातों के लिए प्रभु के सामने रोना जरूरी है। என்னுடைய சகோதரி, நம் ஒவ்வொரு காரியங்களுக்காக நம் தேவனிடத்தில் நாம் அழுக வேண்டியது அவசியமாய் காணப்படுகிறது. हम तकलीफ में रहते हैं तो उसको भी तकलीफ होती है। நமக்கு கஷ்டம் வரும்போது தேவனுக்கு भी அந்த கஷ்டமாய் காணப்படுகிறது.
இருக்கிறது हम दुखी होते हैं तो उसको भी दुख होता है। நமக்கு துக்கம் வரும்போது தேவன் அதில் துக்கப்படுகிறவராய் वो காணப்படுகிறார் हमसे प्यार करने वाला परमेश्वर है, நம்முடைய தேவன் அப்படியாக நம்மிடத்தில் அன்பு கூறுகிறவராய் वो காணப்படுகிறார் हमको छुड़ाने वाला प्रभु है। நம்மை விடுவிக்கிற தேவனாய் காணப்படுகிறார் आज रात प्रभु आपको छुड़ाना चाहता है। இந்த இரவு நேரத்திலே தேவன் உங்களை விடுதலையாக்கும்படியாக நினைக்கிறார் आज प्रभु आपके दुखों को दूर करना चाहता है। இந்த இரவு நேரத்திலே தேவன் உங்களுடைய துக்கங்களை நீக்கும்படியாக நினைக்கிறார் प्रभु आपके आंसुओं को पोंछना चाहता है। இந்த இரவு நேரத்திலே தேவன் உங்களுடைய கண்ணீரை துடைக்கும்படியாக வந்திருக்கிறார் मैं आपको एक उदाहरण बताना चाहता हूँ। உங்களுக்காக நான் ஒரு உதாரணம் சொல்லும்படியாக நான் और நினைக்கிறேன் उसके बाद हम लोग प्रार्थना करेंगे। அதுக்கு பின்பாக நம்ம ஜெபிப்போம் मैं जहाँ रहता था, நான் எங்க இருக்கிறேனோ मुझे 2 बेटियां हैं। எனக்கு 2 மகள்கள் காணப்படுகிறார்கள் पहले लड़की का नाम अल्फा और दूसरी का नाम आसरा है। முதலாவது மகளின் பேர் அல்பா இரண்டாவது மகள் பேர் ஆஸ்ரா और दोनों बेटी मुझसे बहुत प्यार करते हैं 2 மகள்களும் என்னிடத்தில் மிகவும் அன்பு செலுத்துவார்கள் और मैं भी मेरे दोनों बच्चों से बहुत प्यार करता हूँ। நானும் என்னுடைய பிள்ளைகளிடத்தில் மிகவும் அன்பு செலுத்துவேன் लेकिन दोनों बच्चों में बहुत फर्क है। ஆனா 2 பிள்ளைகளுக்கும் இடையில் अनेक வேறுபாடுகள் காணப்படுகிறது। अल्फा जो है मेरी बड़ी बच्ची, அல்பா என்னுடைய முதலாவது மகள் एकदम सादी है। ஓ எப்பொழுதும் அமைதியா காணப்படுவாள்। जो दे वो पहन लेंगी, எது கொடுக்கறனோ அதை போட்டுப்பா, जो खाना है वो खा लेंगी, என்ன சாப்பாடு கொடுக்கறமோ அதை சாப்பிட்டுப்பா, जैसा रखना है वैसा रख लेंगी। எப்படி வைக்கணுமோ அப்படியே இருந்துப்பா। लेकिन आसरा ऐसी नहीं है, ஆனா ஆசா அப்படி இல்ல, उसको सब वैरायटी का चाहिए। ஆனா அவளுக்கு எல்லா வெரைட்டியானது தான் उसको வேணும்। खाना वैरायटी का चाहिए, அவளுக்கு சாப்பாடு வெரைட்டியா வேணும், उसको कपड़े वैरायटी के चाहिए துணியும் வெரைட்டியா தான் வேணும், और बहुत कॉस्टली चाहिए। ஆனா விலை உயர்ந்ததாக வேணும்। दोनों में बहुत फर्क है। 2 பேத்துக்கு अनेक வித்தியாசங்கள் एक காணப்படுகிறது। सूरज है तो एक चांद है, ஒருத்தர் வந்து சூரியன், ஒருத்தர் சந்திரன்। लेकिन दोनों बहुत मुझसे प्यार करते हैं நான் 2 பேருமே என்கிட்ட ரொம்பவே அன்பாய் இருப்பார்கள்। और मैं भी मेरे दोनों बच्चों से बहुत प्यार करता हूं। நானும் என்னுடைய 2 மகள்களிடமும் மிகவும் அன்பாய் இருப்பேன்। एक बार बारिश का समय था, ஒரு நாள் மழை வரும்போது आसरा को स्कूल जाना था ஆஸ்ட்ராக்கு ஸ்கூல் போக வேண்டும்। और स्कूल जाने के समय ஸ்கூல் போகும்போது हमारे घर के आजू बाजू पूरा पानी भर गया था எங்களுடைய வீட்டுக்கு முன்பாக முழுவதுமாக தண்ணீரால் நிரப்பப்பட்டதாய் காணப்பட்டது। व्हाइट एंड व्हाइट அவளுடைய துணி ஒயிட் ட்ரெஸ் அன்னைக்கு போட்டுட்டு போறாங்க। और उसने देखा, நான் அதை பார்த்தேன்। उसने मुझे बोली पप्पा मैं जाऊंगी तो पूरा गंदा हो जाएगा ड्रेस। அவனை என்கிட்ட சொன்னா, அப்பா நான் இதுக்குள்ள போனேன்னா என்னுடைய எல்லா துணி வந்து அழுக்காயிரும் அப்படின்னு। उसको लेने के लिए ऑटो आया था, ऑटो, கூப்பிட்டு போகிறதுக்கு ஆட்டோ வந்துருச்சு। लेकिन वो ऑटो घर तक नहीं पहुंचा, वो दूर ही रहा ஆனா அந்த ஆட்டோ வீட்டு பக்கத்துல வரல, தூரமாவே நின்று விட்டது। क्योंकि वो ऑटो वाले को डर था अगर ऑटो लाएगा तो फंस जाएगा। ஆனா அந்த ஆட்டோ ஓட்டுறவருக்கு ஒரு பயம் என்னன்னா உள்ள கொண்டு வந்தனா ஆட்டோ எங்காவது மாட்டிக்கணும்। अभी आसरा मुझे बोल रही पापा मैं जाऊंगी तो मेरे कपड़े पूरे गंदे हो जाएंगे। ஆஸ்ட்ரா இப்ப என்கிட்ட சொல்ற, அப்பா நான் இப்ப போனேன்னா என்னுடைய துணி எல்லாம் வந்து அழுக்காயிரும்। फिर स्कूल में जाने के बाद मुझे टीचर वापस भेज देंगे। நான் ஸ்கூல் போயிட்டேன்னா டீச்சர் என்ன வந்து திருப்பி வீட்டுக்கு அனுப்பிச்சு விட்டுருவாங்க। मुझे समझ में आ गया कि आसरा का इच्छा नहीं है ट्यूशन आगे स्कूल जाने का। ஆனா எனக்கு நான் புரிஞ்சுக்கிட்டேன் இன்னைக்கு ஆஸ்ட்ராக்கு ஸ்கூல் போறதுக்கு மனசு இல்லைன்னு। लेकिन मैंने सोचा आज इसको कोई भी हालत में स्कूल भेजना है। ஆனா நான் நினைச்சேன் எப்படியாவது இன்னைக்கு என்ன பண்ணி இவளை ஸ்கூல்ல கொண்டு போய் விட்டுறணும்। अभी मेरे पास थोड़ा बड़ी बड़ी चप्पल है, என்னிடம் வந்து பெரிய செருப்பு காணப்படுது। मैंने वो चप्पल को पहन लिया அந்த செருப்பு போட்டுக்கிட்டேன்। और कुछ जगह पे मैं पाँव रखना शुरू कर दिया। சில இடங்கள்ல நான் கால் வைக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணேன்। वहां पर पानी नहीं था लेकिन गीली मिट्टी थी। அந்த இடத்துல தண்ணி இல்ல, ஆனா வந்து ஷேர் இருந்தது। फिर मैं दूसरी जगह पाँव रखा, நான் இன்னொரு இடத்துல கால் வச்சேன்। फिर मैं तीसरी जगह पाँव रखा அடுத்த இடத்துல கால் வச்சேன்। और आसरा को बोलने लगा ஆஸ்ட்ராட்ட சொன்னேன், कि बेटा मैंने जहाँ पाँव रखा है நான் எங்க கால் வச்சனோ वहां तू पाँव रख। அதே இடத்துல நீ கால் வை। अभी आगे मैं देखा நான் முன்னாடி பார்த்தேன், तो यहाँ तक पानी था இது வரைக்கும் தண்ணி காணப்பட்டுச்சு। और फिर आसरा मुझे बोली ஆஸ்ட்ரா இப்ப என்கிட்ட சொன்னா, पापा यहाँ से वापस चले जाती हूँ मैं, இங்க இருந்து நான் திருப்பி வீட்டுக்கு போறேன் அப்படின்னு। क्योंकि आगे आप पाँव नहीं रख सकते, ஏன்னா முன்னாடி நீங்க நீ கால் வச்சு போக முடியாது। क्योंकि आगे पूरा पानी है। ஏன்னா முன்னாடி ஃபுல்லா தண்ணியா நிரப்பப்பட்டு இருக்கு। अब हम अगर आप मुझे ले जाएंगे तो मेरा ड्रेस पूरा गंदा हो जाएगा। நீங்க என்ன முன்னாடி கூட்டிட்டு போனீங்கன்னா என்னுடைய துணி ஃபுல்லா அழுக்காயிரும்। अब मैं वापस जाती हूँ, நான் திருப்பி போறேன்। लेकिन मैं सोचने लगा நான் நினைச்சேன் इसको तो स्कूल भेजना ही नहीं,
இது எப்படியாவது இன்னைக்கு ஸ்கூல் அனுப்பிச்சு விட்டுறணும். और मैंने क्या किया, நான் என்ன பண்ணேன், उसको गोद में उठा लिया। நான் அவ தூக்கி கொண்டேன். वो बहुत हेवी है, அவ கொஞ்சம் வெயிட்டா இருப்பா. मुझे बहुत तकलीफ हो रही थी, எனக்கு கொஞ்சம் கஷ்டமாச்சு. लेकिन कैसा तो भी मैं उसको लिया। ஆனா எப்படியோ நான் தூக்கிட்டேன். मैं पूरा गिला हो रहा, நான் ஃபுல்லா நனைஞ்சிட்டேன். मैंने उसको लेकर ऑटो में बिठा दिया। நான் எடுத்துட்டு போய் ஆட்டோல உட்கார வச்சுட்டேன். आसरा हंसकर थैंक यू बोलने लगी, ஆஸ்ரானா சிரிச்சிட்டு தேங்க் யூ சொன்னா. और आसरा ऑटो लेकर चले, ऑटो में बैठकर चले गए। ஆஸ்ரா ஆட்டோல உட்கார்ந்து ஸ்கூல் போயிட்டா. अब मैं घर के लिए पलटा, நான் இப்ப வீட்டுக்கு போறதுக்காக திரும்பினேன். पवित्र आत्मा ने मुझे बताया, பரிசுத்த ஆவியானவர் என்னுடன் பேசினார். पवित्र आत्मा ने मुझे बोला, பரிசுத்த ஆவியானவர் என்கிட்ட சொன்னாரு, ध्यान से सुनिए चर्च, ध्यान से सुनिए। நன்றாக கவனியுங்கள். पवित्र आत्मा ने मुझे बताया, பரிசுத்த ஆவியானவர் சொன்னார், जहां तुम चल सकते हो எங்க நீ போக முடியுமோ वहां मैं तुम्हें चलाता हूं, நான் அங்க உன்னை நடத்தி செல்லுவேன். और जहां तुम चल नहीं सकते, எந்த இடத்துல நீ போக முடியாதோ, तुम थक जाते हैं, நீ எந்த இடத்துல तुम निराश हो जाते हैं, எந்த இடத்துல ஒடுங்கி உட்கார்ந்துருவியோ मैं तुम्हें गोद में उठा लेता हूं। அந்த இடத்துல நான் உன்னை தூக்கி கொண்டு செல்வேன். ये परमेश्वर का प्यार है। இதுதான் தேவனுடைய அன்பு. आज आपके पास दुख है, இன்று உங்களிடம் துக்கம் காணப்படலாம், आपके पास तकलीफ है, உங்க இடத்துல கஷ்டங்கள் காணப்படலாம், आपके पास बीमारी है, உங்க இடத்துல வியாதிகள் காணப்படலாம், आपके पास कर्जा है, உங்களிடத்தில் கடன் காணப்படலாம், बहुत दुखी आप, நீங்க ரொம்ப துக்கத்துல காணப்படலாம். मैं आज आपको बताना चाहता हूँ, நான் உங்களுக்கு இன்றைக்கு ஒரு வார்த்தை சொல்ல போகிறேன். आपके लिए खुश खबर है, உங்களுக்காக ஒரு நற்செய்தி. परमेश्वर ने आपको छोड़ा नहीं है, தேவன் உங்களை இந்த வரைக்கும் கைவிடவில்லை. परमेश्वर ने आपको गोद में उठा लिया है, தேவன் உங்களை அப்படியே கரங்களை தூக்கி எடுத்து आप கொண்டிருக்கிறார். परमेश्वर के गोद में हैं, நீங்கள் தேவனுடைய மடியில காணப்படுகிறீர்கள். और परमेश्वर ने आपको इसलिए गोद में लिया है, தேவன் உங்களை தன்னுடைய மடி மேலே தூக்கி परमेश्वर आपको स्वतंत्र करे। தேவன் உங்களை தூக்கி கொண்டு தன்னுடைய ராஜ்யத்துக்கு நேர்த்தியாக நடத்தி செல்கிறார். दावीद प्रभु के सामने रोया, தாவீது தேவனுடைய சமூகத்தில் அழுதான். लोग पत्थर मारने आ गए उसको, ஜனங்கள் அவன் மேல் கல்லெறிய வந்தார்கள், लेकिन वो रोना शांत नहीं किया, ஆனால் அவன் அழுகை விடவில்லை. वो रोते रहा। அவன் அழுது கொண்டே இருந்தான். और बाइबल बताती है வேதம் இப்படியாக சொல்கிறது, जब वो रो रहा था, எப்பொழுது அவன் அழுகணுமோ वो उसके शरीर से पूरी जान शक्ति निकल गई, அவன் பலன் குன்றி போக மட்டுமாக அழுதான். ऐसा लिखा है। இப்படி எழுதி இருக்கிறது. परमेश्वर ने उसको हिम्मत दिया, தேவன் அவனுக்கு பலத்தை கொடுத்தார். परमेश्वर ने उसको हिम्मत दिया, தேவன் அவனை பலப்படுத்தினார். परमेश्वर ने उसको उठाया, தேவன் அவனை எழுப்பினார். वो परमेश्वर को बोलने लगा, தேவனிடத்தில் சொல்ல ஆரம்பித்தான், प्रभु मेरे परिवार अमेरिक के कैद में है, என்னுடைய குடும்பம் இப்ப அங்க காணப்படுகிறது, क्या मैं जाकर उनसे लड़ाई करूं क्या? நான் அவங்க சிறைப்பிடித்து கொண்டு போய் நான் இப்ப போய் அவங்கள்ட்ட யுத்தம் பண்ணலாமா? प्रभु को मालूम है मेरा दावीद बहुत रोया मेरे पास, தேவன் நன்றாக அறிந்திருந்தார் இப்பொழுது தாவீது என்னிடம் மிகவும் அதிகமாக அழுதான் என்று. अपने परिवार के लिए बहुत रोया मेरे पास, தன்னுடைய குடும்பத்திற்காக மிகவும் அழுதான். दावीद के आंसू को प्रभु वेस्ट नहीं जाने देता, தேவன் தாவீதுனுடைய அழுகையை வீணாக போக விடவில்லை. मेरी बहन मेरे भाई तेरी कोई भी प्रार्थना व्यर्थ नहीं जाएंगी, என்னுடைய சகோதர சகோதரி உங்களுடைய எந்த ஒரு ஜெபமும் வீணாய் போவதில்லை. तेरे कोई भी आंसू वेस्ट नहीं जाएंगे, உங்களுடைய ஒரு துளி கண்ணீர் கூட வீணாய் போவதில்லை. बाइबल बताती है, வேதம் இப்படியாக சொல்கிறது. परमेश्वर ने बोला, தேவனே சொன்னார், जा मैं अमेरिक को तेरे हाथ में कर दिया हूं, நீ போ அமிலேக்கியனை நான் உன்னுடைய கையில் ஒப்பு கொடுத்தேன் என்று. और उसने अमेरिक को हराकर अपने परिवार को छुड़ा लिया। அவன் போய் அமிலேக்கை தோற்கடித்து தன்னுடைய ஜனத்தை மீட்டு கொண்டு வந்தான் என்று. मेरी बहन मेरे भाई आप ध्यान से सुनिए, என்னுடைய சகோதர சகோதரி நீங்க கவனமாய் கேளுங்கள். क्या कोई बातों से आप डर रहे हैं क्या? இன்று நீங்கள் ஏதாவது காரியத்தை கண்டு பயப்படுகிறீர்களானால், क्या आप बहुत डर कर जीवन जी रहे हैं क्या? நீங்கள் மிகவும் பயந்தவர்களாக क्या காணப்படுவீர்கள். आप धोखे का जीवन जी रहे हैं क्या? நீங்கள் ஒரு இழந்து போன ஒரு வாழ்க்கை வாழ்கிறீர்களானால், एक मरा जैसा जीवन आपका है क्या? ஒரு இறந்து போன செத்து போன வாழ்க்கை आप வாழ்கிறீர்களானால், संकट में गिरे हैं क्या? அப்பளவு ஒடுக்கப்பட்ட வாழ்க்கை आप வாழ்வீர்கள். कर्जे में हैं क्या? நீங்கள் கடன்பட்டவர்களாக காணப்படுகிறீர்கள். अगर मैं मेरी बच्ची को गोद में उठा सकता हूँ, நான் என்னுடைய பிள்ளையை கரங்களை எடுக்க முடியுமானால், वो मेरे से महान है प्रभु, என்னுடைய தேவன் वो भी आपको गोद में उठाता है।
உங்களை தன்னுடைய கரங்களை ஏந்தி கொண்டு செல்வார். आज की रात में இன்று இரவிலே आप प्रभु को कहिए, தேவனை பார்த்து சொல்லுங்க, प्रभु मेरी चिंताओं को हटा दे, என்னுடைய எல்லாவித வியாக்குலத்தை மாற்றி प्रभु போடுங்க, मेरे तकलीफों को हटा दे, என்னுடைய எல்லா துக்கங்களையும் மாற்றி போடுங்க, प्रभु मेरे कर्जे से मुझे मुक्ति दे दे। என்னுடைய கடன்களிலிருந்து எனக்கு ஒரு விடுதலையை தாங்க. आज यीशु मसीह का हाथ आपके जीवन में आएगा। இன்று தேவனுடைய கரம் உங்களுடைய வாழ்க்கையில வர आज போகிறது. प्रभु का अनुभव आप करेंगे। இன்று தேவனுடைய வார்த்தை கேட்டுக்கொண்டு தேவனை அனுபவியுங்க. इस समय हम लोग प्रार्थना करेंगे। இந்த நேரத்துல நீங்கள் ஜெபிக்க ஆரம்பிங்க. आप जहाँ पे भी अपने स्थान पे खड़े हो जाए நீங்கள் எந்த இடத்துல அந்த இடத்துல எழுந்து நின்னுங்க. और अपने आंखों को बंद कर दीजिए। தங்களுடைய கண்களை மூடிக்கொண்டு अपने आंसू को प्रभु के सामने बहाइए। தங்களுடைய கண்ணீர்களை தேவனுக்கு முன்பாக விழ செய்யுங்க. बहुत सारा दर्द आपके दिल में छुपा हुआ है। உங்களுடைய இருதயத்துல மிகவும் அதிகமான வியாக்குலம் காணப்படலாம். आप किसी को बता नहीं पा रहे। அப்படி யார்கிட்டயாவது போய் சொல்ல முடியாத சூழ்நிலை இருக்கலாம். आज आप प्रभु को बताइए। இன்று தேவனிடத்துல சொல்லுங்க. अपने हाथ प्रभु के सामने जोड़ दीजिए। உங்களுடைய கரங்களை தேவனுக்கு முன்பாக கூப்பி விடுங்க. प्रभु से कहिए, प्रभु आप मेरी मदद कीजिए। இன்று தேவனிடம் சொல்லுங்க, தேவனே எனக்கு இரங்கும் என்று. प्रभु आप मुझे, आपको मैं धन्यवाद करता हूँ நான் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறேன் ராஜா, कि आज मैं आपके गोद में हूँ। நான் இன்று உம்முடைய கரத்துலப்பா. आइए अपने हाथों को प्रभु के सामने जोड़ दीजिए। இன்று உங்களுடைய கரங்களை தேவனுக்கு முன்பாக अपने दिल को प्रभु के सामने उंडेल दीजिए। உங்களுடைய இருதயங்களை தேவனுக்காக ஊற்றி விடுங்க. हर एक बहन, हर एक भाई, ஒவ்வொரு சகோதரா சகோதரி पूरे जीवन को प्रभु के हाथ में दे दीजिए। உங்களுடைய முழு ஜீவனை தேவனிடத்தில் அர்ப்பணித்து விடுங்க. प्रभु हम पे दया कर। தேவனே என் மேல இரக்கமாயிரும். आइए अपने मुंह को खुला कर प्रार्थना कीजिए। अभी हम लोग எல்லாரும் இணைந்து தேவனிடத்தில் ஜெபிப்போம். कोई भी शांत मत रहिए। யாரும் அமைதியாக இருக்க வேண்டாம். कोई भी इधर उधर ना देखिए। யாரும் இங்கே அங்கே பார்க்க வேண்டாம். आज की शाम पवित्र आत्मा आपके जीवन में काम करने की शाम है। இந்த இரவு வேளையில பரிசுத்த ஆவியானவர் உங்கள் மத்தியில் அசைவாட விரும்புகிறார். आपके संकटों को प्रभु दूर करने की शाम है। இந்த இரவு வேளையில உங்களுடைய துக்கங்களை மாற்ற விரும்புகிறார். आज आप प्रभु से प्यार करने का शाम है। இந்த தேவன் உங்களை அதிகமாய் நேசிக்கிறவராய் காணப்படுகிறார். आइए अपने भाषा में मुंह को खुला कर प्रार्थना कीजिए। உங்களுடைய பாஷையில நீங்கள் வாய்களை திறந்து ஆண்டவரிடத்தில் ஜெபியுங்க. हर एक बच्चों से निवेदन है वो प्रार्थना कीजिए। ஒவ்வொரு சின்ன பிள்ளைகளும் கண்களை மூடி ஜெபியுங்க. सीने से लगाएगा चिंता सब हटाएगा, सीने से लगाएगा चिंता सब हटाएगा, जैसे माता संभलती है वैसे यीशु संभालेगा। आइए अपने हाथों को ऊंचा उठाकर, जैसे माता संभालती है वैसे यीशु संभालेगा, सीने से लगाएगा चिंता सब हटाएगा, सीने से लगाएगा चिंता सब हटाएगा, जैसे माता संभालती है वैसे यीशु संभालेगा, जैसे माता संभालती है वैसे यीशु संभालेगा, कभी भी ना छोड़ेगा, कभी भी ना त्यागेगा, कभी भी ना छोड़ेगा, कभी भी ना त्यागेगा, जैसे पिता हमसे प्यार करते हैं, एक माँ से अच्छा
आप हमारी देखभाल करते हैं संभालेगा जैसे माता संभालती है संभालेगा मेरे कारण घायल हुआ मेरे पापों को उठा लिया मेरे कारण घायल हुआ मेरे पापों को उठा लिया जैसे माता संभालती है वैसे यीशु संभालेगा जैसे माता है वैसे यीशु संभालेगा करंगला उयर्ती हालेलूया 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 சொல்லுங்க हालेलूया ஓ हालेलूया हालेलूया ஸ்தோத்திரம் ஆண்டவரே நன்றி ஆண்டவரே நன்றி நன்றி அப்பா நன்றி அப்பா பா ஸ்தோத்திரம் நல்லவரே நாங்கள் உம்மை மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா அமேன் ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளாய் ஆண்டவரே நாமத்தை மகிமைப்படுத்த வா உம்முடைய சத்தத்தை நாங்கள் கேட்க தேவன் செய்த எல்லா கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா ஆண்டவர் என் இயேசு கிறிஸ்து எங்களை ஆட்கொண்டவர் அப்பா நாங்கள் ஆண்டவரே உண்மையே சார்ந்து இந்த உலகத்தில் வாழ ஆண்டவரே எங்களை ஒரு வீசை நாங்கள் தாழ்த்துகிறோம் நீர் எங்களை ஆளுகை செய்கிறவர் எங்களை எங்கள் குடும்பங்களை எங்களுடைய அப்பா சந்ததியை நீர் ஆண்டவரே ஆட்கொண்டு நடத்தும் அப்பா அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே அப்பா ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் நீர் தந்ததை நீர் எங்களுக்காக எங்களுடைய குடும்பத்தை ஜீவிப்பதற்காக இந்த உலகத்தில் ஜீவிப்பதற்காக தந்த ஆண்டவரே ஆண்டவரே தந்த வருமானத்தில் ஆண்டவரே உமக்கு முன்பாக உண்மையும் உத்தமமாய் ஆண்டவரை கொடுக்கிற இறுதியை எங்கள் தருவீராக வாழ்நாள் முழுவதும் அப்பா தேவரீர் அப்பா ஸ்தோத்திரம் உம்மை சார்ந்து உம் நாமத்தை மகிமைப்படுத்தி உமக்கென்று ஆண்டவரே இந்த உலகத்துல அப்பா நாங்கள் புசித்தாலும் குடித்தாலும் எதை செய்தாலும் உம் நாமம் மகிமைக்கென்று ஓட எங்களை நாங்கள் தாழ்த்துகிறோம் ஆண்டவரே நன்றி நன்றி செலுத்துகிறோம் வந்திருக்க ஒவ்வொரு பிள்ளைகளையும் அப்பா ஆண்டவரை அளவில்லாமல் ஆசீர்வதிக்கும்படியாக ஆண்டவரை ஜெபிக்கிறேன் ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா உம்முடைய வார்த்தையை தந்த அப்பா உம்முடைய ஸ்தோத்திரம் அந்த தாசனுக்காக உம்முடைய ஆண்டவரே ஸ்தோத்திரம் உடன் வேலையால் என்று நீங்கள் அவர்களை அப்பா ஸ்தோத்திரம் அப்பா இந்த பூமியில ஆண்டவரே உம்முடைய ஊழியத்தை உம்முடைய ராஜ்யத்தை கட்ட ஆண்டவரே நீர் வைத்திருந்த அந்த அப்பா ஸ்தோத்திரம் இந்த ஊழியருக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரை செய்கிறோம் அப்பா ஆண்டவரே மகனுடைய எல்லா தேவையில் நீர் சந்தித்து அருள்வீராக ஆண்டவரே ஸ்தோத்திரம்ப்பா ஆண்டவரே அந்த ஹல்லேலூயா அந்த தேவையில்லாக அந்த வீடுக்கான காரியங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவரே நீர் தரும்படியாக மகனுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே இந்த சபையாரா இணைந்து மகனையும் மகன் குடும்பத்தையும் அவருடைய பிள்ளைகளையும் அவர் செய்கிற ஊழியர்களையும் நீர் ஆசீர்வதித்து நாங்கள் ஜெபிக்கிறோம் மீண்டுமாக இந்த இரவு வேளையத்தில் எங்களை இன்னும் அதிகமாக தாழ்த்துகிறோம் நல்ல நித்திரை செய்து நாளைக்கு துதிக்கும் துதியோடு எழுந்தும் நாமத்தை மகிமைப்படுத்த அனுகிரகம் பாராட்டும் இயேசு கிறிஸ்து விலையேறப்பட்ட நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே ஆமென் சேர்ந்து சொல்லும் என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே ஆமென் ஹல்லேலூயா ரெண்டு கரங்களை தட்டி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாம்